மாணவர்களே, அப்போ நாங்கள் சென்ற வாரம் தேசிய வருமானத்தை பற்றி படித்திருந்தோம். உங்களுக்கு ஏதாவது அதில் விளங்கவில்லை என்று கருதினால் நீங்கள் இன்றைக்கு மட்டுமில்லை எப்பவும் என்னோடு தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய டவுட்ஸை கேட்டுக்கொள்ளலாம். தேசிய வருமானம் மட்டுமல்ல, நீங்கள் இதற்கு முதல் நாங்கள் படித்த பாடங்கள் எதுவென்றாலும் நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து கொள்ளலாம். அப்போ இப்பொழுது நாங்கள் பார்க்க போறது அடுத்த சாப்டர். அது பணம். அப்ப இந்த பணம் என்றது பொருளாதாரத்துல ஒரு முக்கியமான சாப்டர். அதே சமயம் நாங்கள் இந்த பொருளாதார, அதாவது பொருளாதார கோட்பாடுகள் என்ற ஒரு பாடத்தை நாங்கள் வங்கியியல் துறைக்காக நாங்கள் படிச்சு கொண்டிருக்கிறோம். வங்கியியல் என்ற கற்கை நெறியில். அப்ப அப்படி பார்க்க இந்த பணம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு செக்ஷனாக காணப்படுகின்றது. அதே சமயம் நீங்கள் இந்த பணத்தை பற்றி கூடுதலாக அறிஞ்சிருக்க வேண்டியதும் ஒரு அவசியமாகும். ஆகவே பணம், வங்கியியல், இதுக்கு வர எல்லாம் கொஞ்சம் முக்கியத்துவமான விடயங்கள். அப்ப எனக்கு தெரியல மற்ற பாடங்கள்ல நீங்கள் எப்படி படிச்சிருக்கிறீங்களு. ஆனால் நாங்கள் இந்த சப்ஜெக்டை இதுக்கு முதல் படித்ததே இல்லை என்ற எடுகோளின் அடிப்படையில் நாங்கள் இப்பொழுது பணத்தை பற்றி படிக்க ஆரம்பிப்போம். அப்போ இந்த நோட்ஸை பாருங்க. நோட்ஸ் உங்களோட கையில இருக்குமென்று நினைக்கின்றேன். அவ்வப்போது ஏதாவது பிழைகள் இருந்தால் நாங்கள் அதை திருத்திக் கொள்வோம். அப்போ இப்போ பொருளாதாரம் ஒன்றில் அனைத்து விதமான கொடுக்கல் வாங்கல் நடவடிக்கைகளிலும் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு பொதுவானது ஒரு பரிமாற்று ஊடகம்தான் பணம் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். அப்ப பொருளாதாரம் ஒன்று ஒரு நாட்டின் பொருளாதாரத்துல அனைத்து விதமான கொடுக்கல் வாங்கல் நடவடிக்கைகளையும் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு பொதுவான ஒரு பரிமாற்ற ஊடகம் தான் பணம் எனப்படுது. அப்ப பாருங்க, இப்ப நாங்க எங்கட நாட்டை எடுத்துக்கொள்வோம். இலங்கையில அனைத்து விதமான கொடுக்கல் வாங்கல் நடவடிக்கைகளுக்கு நாங்கள் பணத்தை பயன்படுத்துகின்றோமா? ஆல்மோஸ்ட் பெரும்பாலும் எல்லாத்துக்கும் உங்களுக்கு அதாலதான் இந்த பணத்துக்கு இவ்வளவு டிமாண்ட் கேள்வி இருக்குதுன்னு நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். அதாவது இவ்வளவு பணத்துக்கு இவ்வளவு கிராக்கி. அப்ப இது ஒரு பரிமாற்று ஊடகமா? எஸ். பணத்தை கொண்டு நாங்கள் வேற ஒன்றும் செய்யலாம். ஏதாவது ஒரு சாமான வாங்கலாம், இல்லாட்ட யாருக்காவது கொடுக்கலாம். அப்ப வாங்குறவரும், எங்கள்கிட்ட பணத்தை வாங்குறவரும் என்ன செய்யலாம்? ஏதாவது ஒரு சாமான வேண்டிக் கொள்ளலாமே இல்லையா? அந்த பணத்தை நாங்கள் சாப்பிட இயலாது, பணத்தை நாங்கள் உபயோகிக்க இயலாம். உதாரணமா ஒரு சட்டையை வேண்டி போடணும், அந்த பணத்தை கொடுத்து சட்டையை வேண்டுறவங்க பணத்தை சட்டையா போடல. அவே பணம் என்பது ஒரு பரிமாற்று ஊடகம். அப்ப பணத்தின் முக்கியமான பண்புல ஒன்று என்ன? அது ஒரு பரிமாற்று ஊடகம். நாங்கள் விளங்கி கொள்ளணும். இந்த பணத்தை வச்சு ஒன்றுமே செய்து கொள்ளலாம். ஆனால் இன்று சமூகத்துல பணம் உள்ள ஆக்களுக்குத்தான் மதிப்பு என்ற அடிப்படையில பணத்தை சேர்த்து வைக்கிற ஆக்களும் உண்டு. எல்லாரும் அப்படி இல்லை. ஆனா பணம் இன்றியமையாதா போயிட்டுது ஒரு மனிதன் வாழ்க்கையில ஒரு பொருளாதாரம். அது எந்த நாட்டை எடுத்தாலும். இப்ப நீங்க கவனிச்சு பாருங்க, வேற பிராணிகளை பொறுத்த மட்டும் அதுகளுக்கு பணம் தேவை. ஆனா மனுஷன் பொறுத்த மட்டும் பணம் ஒரு பிரச்சனை. ஒரு யாரை எடுத்து கேட்டாலும், அதாவது விபரம் தெரிந்த பகுத்தறிவான ஒருத்தனை கேட்டாலும் பணம் என்பது அவனுக்கு அவசியமாக இருக்கின்றது. என்ன ஒரு பரிமாற்று ஊடகம். அதே சமயம் எல்லா கொடுக்கல் வாங்கல் நடவடிக்கைகளிலும் அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறபடி, எல்லா கொடுக்கல் வாங்கல் நடவடிக்கைகளிலும் அது ஏற்றுக்கொள்ளப்படுகின்றபடி அது ஒரு அவசியமான ஊடகமாக இருக்கிறது. அப்ப ஏனைய சொத்துக்களில் இருந்து பணத்தை வகைப்படுத்துகின்ற பிரதான எண்ணக்கரு திரவத்தன்மையா. அப்ப பணத்துல இன்னும் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு சொன்னா, அது திரவத்தன்மை வாய்ந்ததாக இருக்கின்றது. இப்ப நாங்க பணத்தை கொண்டுச்சு எந்த ஒரு சொத்தையும் வேண்டலாம். ஆனா வேண்டிட்டு பிறகு எங்களுக்கு வேற ஒரு சாமான் வேண்டோம்னா அந்த சொத்தை வித்து பணமாக்க வேண்டி இருக்கு. பழையபடி நாங்கள் அந்த பணத்தை இந்த நிலைக்கு வர வேண்டி இருக்கு. ஆனா பணம் என்று சொல்லும் பொழுது அதுக்கு அந்த பிரச்சனை இல்லை. பணம் என்பதும் ஒரு சொத்து தான். ஆனா ஏனைய சொத்துக்கள்ல இருந்து ஏனாவது வேறுபடுதுன்னா 100% திரவத்தன்மையை அது கொண்டிருக்கின்றது. திரவத்தன்மையாண்டா என்ன? இலகுவாக பணமாக்கக்கூடிய விடயத்தை தான் நாங்கள் இங்கே
திரவத்தன்மை என்று சொல்றோம், லிக்விடிட்டி என்று. இலகுவாக பணமாக்க கூடியது. அப்ப பணத்தை இலகுவாக பணமாக்கலாம்னா அது 100% பணம் தானே. அவை அது 100% திரவத்தன்மை வாய்ந்தது. உதாரணமாக என்னிடம் இந்த மணிக்கூடு உள்ளது. அப்ப இது 100% திரவத்தன்மையா? இல்ல. இப்ப இதை நான் கொண்டு போய் யாருக்காவது விற்கணும். விற்கிறாண்டா இதுக்கு ஒரு பெறுமதி இருக்குது. அந்த பெறுமதியை ஒருத்தன்ட்ட கொண்டு போய் நான் வேல்யூ பண்ணினா கூட அந்த விலைக்கு ஒருத்தனை வேண்டதுக்கு நான் தேடி தெரிய வேண்டியிருக்கு. அப்ப அவன் கேட்கிற எனக்கு அவசரம் பணம் வேணும்னு சொன்னா அவன் கேட்கிற காசுக்கு, அதாவது இந்த பெறுமதியை வேல்யூ பண்ண பெறுமதியிலும் பார்க்க குறைந்த விலைக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. அப்ப இது திரவத்தன்மை வாய்ந்தது அல்ல. இது திரவத்தன்மை வாய்ந்தது அல்ல. அதுதான் இதுல சொல்லிக் கொள்கின்றோம். அப்ப உதாரணமாக நாங்கள் பிறகு பார்ப்போம். பிறகு வங்கியில கொண்டு போய் நீங்க சேவிங் அக்கௌண்ட்ல வச்சிருக்கீங்க. சேவிங் அக்கௌண்ட்ல காசை போட்டுட்டு ஏடிஎம் கார்டை வச்சிருக்கீங்க. அப்ப அது திரவத்தன்மை வாய்ந்ததா? அது திரவத்தன்மை வாய்ந்ததா? அது 100% திரவத்தன்மை இல்லை. ஆனாலும் கிட்ட திரவத்தன்மை வாய்ந்த ஒன்று. கிட்டத்தட்ட 95% திரவத்தன்மை வாய்ந்தது. ஏன்னா அந்த கார்டை கொண்டு போய் நான் மெஷின்ல போட்டோன்னு எனக்கு காசு வருதல்லோ. அவை 100% பணம் இல்லாட்டாலும் ஒரு 95%, 99% அது திரவத்தன்மையுடைய. அதைத்தான் நாங்கள் இங்க திரவத்தன்மை என்று நாங்கள் சொல்லிக் கொள்வோம். ஒரு சாதனம் சட்ட அங்கீகாரத்தினை கொண்டு இருப்பினும் அது கொடுக்கல் வாங்கலின் போது ஏற்றுக்கொள்ளப்படவில்லையாயின் அதனை பணமாக கருத முடியாது. அப்ப இங்க இன்னொரு பிரச்சனை இருக்கு பாருங்க. ஒரு சாதனம், இப்ப உதாரணமாக இலங்கையில இந்த காசு என்பது உங்களுக்கு தெரியும் 1000 ரூபாய் நோட்டுன்னு சொன்னா அந்த 1000 ரூபாய் நோட்டு சட்ட அங்கீகாரத்தை கொண்டிருக்கின்றது. என்னென்ன சட்ட அங்கீகாரத்தை கொண்டிருக்கின்றது? அது மத்திய வங்கியிலால் வெளியிடப்பட்டுள்ளது. அந்த நோட்ஸ் எடுத்தீங்களே என்றால் மத்திய வங்கியின் ஆளுநர் அதுல கையெழுத்திட்டு இருக்கிறார், நிதி அமைச்சர் அதுல கையெழுத்திட்டு இருக்கிறார். அது சட்ட ரீதியான ஒரு கொடுக்கல் வாங்கல் சாதனம். ஆனாலும் அதை மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள இல்லை என்று சொன்னா அதை நாங்கள் பணம் என்று நாங்கள் அதை சொல்லிக் கொள்ள இயலாது. அப்படியான சந்தர்ப்பங்கள் பல நாடுகள்ல ஏற்பட்டிருக்கு. அதாவது பணத்தை இப்ப உதாரணத்துக்கு நாங்கள் எங்கட நாட்டுல இருக்கிற இந்த 1000 ரூபாய் பணம் ஒரு டிமாண்ட் 100 ரூபாய்ண்டா கூட அது டிமாண்ட் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் பொருட்களோட விலைகள் அதிகரிச்சு ஒவ்வொரு நாளும் ஒரு ராத்தல் பான் 1000 ரூபாயில அதிகரிச்சு கொண்டு போகுதுன்ற ஒரு இடுகோல் எடுப்போம் என்று சொன்னால் ஏதோ ஒரு பொருளாதார பிரச்சனையால இன்றைக்கு 60 ரூபாயா இருக்கிற பான் நாளைக்கு 1060 ரூபா, நாளண்டைக்கு 2020 ரூபா, அதுக்கு அடுத்த நாள் 3060 ரூபா என்று சொன்னா பணத்தை மதிக்க மாட்டேன் மக்கள். அப்ப அப்படியான சந்தர்ப்பத்துல இந்த சட்ட அங்கீகாரத்தை கொண்டு அந்த காசு இருந்தாலும் மக்கள் அது பணமாக எடுக்காட்டால் அதுல விலை இல்லை. அதே சமயம் இப்ப அப்படியான சந்தர்ப்பங்கள் நிறைய நடந்திருக்கு. அப்படியான நேரங்கள்ல சட்ட அங்கீகாரமற்ற சாதனம் ஒன்றை கொடுக்க வாங்கலின் போது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்படுமாயின் அது பணமாக கருதப்படும். ஏதோ ஒரு நாட்டுல ஒரு முன்பு இப்படியான ஒரு பணவீக்கம் ஏற்பட்டு பணத்துல ஆக்கள் மதிப்பு இல்லாம போய் அந்த சிகரெட், ஒவ்வொரு சிகரெட்டையும் ஒரு காசு மாதிரி பாவிச்சு வைக்கலாம். அப்படி வேறொரு சாதனத்தை அவையில் அப்படி காசா பணமாக பயன்படுத்த வடிகட்டுருவீங்க. ஆகவே அதைத்தான் இதுல சொல்லப்படுகின்றது. அவை ஒரு சாதனம் சட்ட அங்கீகாரத்தினை கொண்டிருப்பினும் அது கொடுக்கல் வாங்கலின் போது ஏற்றுக்கொள்ளப்படவில்லையாயின் அதனை பணமாக கருத முடியாது. ஆனால் சட்ட அங்கீகாரமற்ற சாதனம் ஒன்று கொடுக்கல் வாங்கலின் போது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படுமாயின் அது பணமாக கருதப்படும். அடுத்தது பணத்தின் தோற்றம். அப்ப நாங்கள் பணத்தின் தோற்றம் எப்படி ஏற்பட்டது என்று சொல்லி நாங்கள் கற்காலத்துக்கு போக வேண்டி இருக்கின்றது. அப்ப கற்காலத்துல என்ன நடந்தது? மனுஷன் தானா ஏதோ வம்புறதுல சாப்பிட்டு கொண்டு இருந்தான். அதுக்கு பிறகு அந்த ஒவ்வொரு நாகரிகம் தோன்றிக்க மனுஷன் ஒரு இடத்துல சமூகமா இருக்க விரும்புகின்றான். இருக்க விரும்பியத்தான் அவன் இப்படியான உற்பத்திகள், விவசாயம், கால்நடை வளர்ப்பு அதுகளுக்கு எல்லாம் போறான். அப்படி செய்து கொண்டிருக்கும் பொழுது அது ஒரு ஸ்டெப்பாகத்தான் நான் ஆரம்பத்தில் எனது முதலாவது வகுப்பிலேயே நான் சொல்லி இருக்கின்றேன், பொருளாதாரம் என்பது ஒரு சமூக விஞ்ஞானம்.
அப்ப சமூகத்துல ஒவ்வொரு மனுஷருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும் பொழுது அது அந்த பிரச்சனை என்னட்டு தீர்க்கிறது என்ற அடிப்படையில தான் ஒவ்வொரு விடயங்களும், அதாவது நாங்கள் பின்பற்ற சில கலாச்சாரங்களோ எதுவும் தோற்றம் பெறுது. அப்படி ஒரு கட்டத்துல தான் மனுஷன் முதல் ஒரு நாகரிகம் என்று சொல்லி ஒரு சமூகமா இருக்க வழிகிட்ட பிறகு கால்நடைகளை வளர்க்கிறான், விவசாயத்தை மேற்கொள்கின்றான். அப்படி செய்து கொண்டு போகும் பொழுதுதான் அவனுக்கு பண்டமாற்று தன்மை ஒன்று வருகின்றது. அதாவது சில பொருட்களை அவன் உற்பத்தி செய்கின்றான், வேறு ஆக்கள் வேறு சில பொருட்களை உற்பத்தி செய்யணும். அந்த வேறு ஆக்களோட பொருட்களை நுகர வேண்டி ஏற்படுது இவனுக்கு. அப்ப இவன் என்னத்தை கொடுத்து வேண்டுறது? தன்னிட்ட இருக்கிற பொருட்களை கொடுத்து அவன் அவங்கள்ட்ட இருக்கிற பொருட்களை வேண்ட வலிக்கிறான். அதைத்தான் நாங்கள் பண்டமாற்று என்று சொல்லிக்கொண்டோம். அப்படி பண்டமாற்று நடைபெற்று கனகாலமா நடைபெற்று கொண்டு வரைக்கும் அந்த பண்டமாற்று வியாபாரத்திலே இல்லாட்ட பண்டமாற்று தொழிற்பாட்டில் ஏற்பட்ட குறைகளை, ஏற்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கும் மூலமாக தான் இந்த பணம் தோன்றுது. சுயதேவை பூர்த்தி பொருளாதாரத்தின் தோல்வியை தொடர்ந்து தோற்றம் பெற்ற பண்டமாற்று பொருளாதாரத்தில், அப்ப சுயதேவை பூர்த்தி பொருளாதாரத்தில் ஒரு தோல்வி ஏற்படுது. என்னன்னு சொன்னா, நாங்கள் சுயதேவையை பூர்த்தி செய்யறதுக்காக எங்களோட பொருளாதாரத்துல சமூகத்துல கொஞ்சம் கொஞ்சம் சாமான்களை செய்கிறோம். ஆனாலும் எங்களோட தேவைகள் சில பொருட்களை எங்களால் உற்பத்தி செய்ய இயலாம போகுது. அவை வேற ஆக்கள், வேற நாடுகள் உற்பத்தி செய்கிற பொருட்களை எங்களுக்கு நுகர வேண்டி ஏற்படுது. அப்படி நுகர வேண்டி வரைக்குதான் இந்த பண்டமாற்று எங்கள்கிட்ட இருக்கிற சாமானை கொடுத்து அவங்கள்ட்ட இருக்கிற சாமானை வேண்டுறோம். பண்டமாற்று பொருளாதாரத்தில் நிலவிய பல்வேறு குறைபாடுகள் காரணமாக பணம் தோற்றம் பெற்றது. ஆரம்பத்தில் கால்நடைகள், எலும்பு துண்டுகள், புகையிலை போன்ற பொருட்களை பணமாக பயன்படுத்தப்பட்டன. அப்ப ஆரம்பத்துல கால்நடைகள், எலும்பு துண்டுகள், புகையிலை போன்ற பொருட்களை பணமாக அந்த பண்டமாற்றுக்காக பிறகு பணமாக பயன்படுத்தினோம். இப்ப ஒரு கால்நடைன்னா ஒரு ஆடு வச்சிருக்கணும், அந்த ஆடு இலங்கை காசு, இப்ப இலங்கை காசுல ₹1 என்ற மாதிரி பயன்படுத்தி இருப்பினர். இது எல்லோராலும் இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய சாதனமாக காணப்பட்டதனால் பணத்தின் தொழிற்பாட்டை இவற்றால் சிறப்பாக மேற்கொள்ள முடியாது போயிட்டு. அப்ப இது எல்லோராலும் இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய சாதனமாக இருக்கின்றது தானே. எங்க பார்த்தாலும் கால்நடைகள் இருக்குதுண்டா, அப்ப ஒருத்தன் நான் ஆட்டத்தாரன், நீ எனக்கு அரிசியத்தான்னு சொன்னா அவன் சொல்லுவான், என்னட்டையும் ஆடு இருக்கு, எனக்கு அவசியம் இல்லை இந்த ஆடு. அவன் என்னால அரிசி தரையில்லை, அது நெல்லு தரையில்லான்னு சொல்லுவான். அப்ப இப்படியான பொருட்கள் எல்லார்டையும் இருக்கு. எங்களுக்கு இந்த பணத்தின் தொழிற்பாட்டை அந்த கால்நடையோ, எலும்பு துண்டுகளோ, புகையிலையால செய்து கொள்ள முடியாம போயிட்டு. இதனால் மிக அருமையான சாதனங்களான யானை தந்தம், வைரக்கற்கள், முத்துக்கள் என்பன பணமாக பயன்படுத்தப்பட்டன. அப்ப அடுத்த ஸ்டெப்புக்கு போயினோம் ஆக்கள். இதுல உள்ள பிரச்சனையை ஏற்பட்டுட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போயினோம். யானை தந்தம், வைரக்கற்கள், முத்துக்கள் என்பன பணமாக பயன்படுத்தப்பட்டன. இவை மிகவும் அருமையான சாதனங்கள் என்பதனால் இவற்றாலும் பணத்தின் தொழிற்பாட்டை புரிய முடியாது போக, அதற்கு பின்னரே ஓரளவு அருமையானது, எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதுமான தாள், குற்றி நாணயங்கள் பணமாக அறிமுகப்படுத்தப்பட்டு அவை பணத்தின் தொழிற்பாட்டினை இன்று வரை சிறப்பாக மேற்கொள்வதன் விளைவாகவே இன்று இலத்திரவியல் சாதனங்கள் வரை பணம் வளர்ச்சி அடைந்தது. அப்ப இப்ப உங்களுக்கு விளங்குதா? நாங்கள் அப்ப எல்லா இடமும் கிடைக்குதுன்றதுக்காக கால்நடையோ, எலும்பு துண்டியோ, புகையிலையோ நாங்கள் பயன்படுத்த விரும்பாம இவியல் போயினம் யானை தந்தம், வைரக்கற்கள், முத்துக்கள் எல்லாத்தையும் பணமாக பயன்படுத்த. ஆனா இது மிக அருமையான சாதனங்கள் எல்லார்ட்டையும் இருக்கு. அப்ப இனி இந்த அருமை என்று சொன்னா அதை நாங்கள் பணமா பயன்படுத்த வழிகிட்டே அது வெறி இல்லையா? யானை தந்தத்துக்கு அடிபட வேண்டியிருக்கு, வைரக்கல்லுக்கு அடிபட வேண்டியிருக்கு. அப்ப பணம் என்று சொல்லேக்க ஓரளவு இருக்கணும் எல்லார்ட்டையும். யானை தந்தங்கள் ஓரளவாவது உத்தம அளவு என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆப்டிமம் லெவல்ல எதுவும் இருக்கணும். நாங்கள் அது பிறகு படிப்போம் இல்ல, மத்திய வங்கியை பற்றி படிக்க பணம் என்பதும் ஒரு நாட்டுல ஆப்டிமம் லெவல்ல இருக்கும். உத்தம அளவு என்று சொல்லுவோம் நாங்கள். அது அகலும் கூடவும் இருக்கக்கூடாது, அகம் குறையவும் இருக்கக்கூடாது. அப்ப இங்க அந்த பிரச்சனையால அதுக்கு பிறகு புது புதுசா ஒரு விஷயத்தையும் கண்டுபிடிச்சு இப்ப கடைசியில தாள், குற்றி நாணயங்கள் பணமாக அறிமுகப்படுத்து. அதுக்கு பிறகு இப்ப எலக்ட்ரானிக் மணியாயும் போயிட்டு. எலக்ட்ரானிக் மணி என்றது என்ன? இன்றைக்கு நாங்கள் காசை
தொட்டு பார்க்காமலே காட்டு பரிமாற்றம். எனக்கு இப்போ 1,00,000 ரூபாய் வேணுமென்னு சொல்லி நான் ஒரு ஃப்ரெண்டு கேட்டு அவர் பேங்க்குள்ள இன்டர்நெட்டுக்குள்ளாலேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவார் அவர்கிட்ட இருக்கிற 1,00,000 ரூபாய். அப்ப அவரும் தொட்டது இல்லை பணத்தை, நானும் பணத்தை தொட்டது இல்லை. ஆனா அவருடைய காசை எனக்கு தந்துட்டேன். அப்ப இதைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம் என்னன்னு சொன்னா, பணம் என்ன மாதிரி தோன்றும். அப்ப நாங்க இப்ப பண்ட மாற்று பொருளாதாரத்தை பற்றி பார்ப்போம். இந்த ஆன்லைன்ல நிக்கிறார்கள் ஏதாவது பிரச்சனை, நான் படிப்பிக்கிற ஏதாவது பிரச்சனைகள் நல்லது கெட்டதோ இருக்க எனக்கு சொன்னாதான் நான் அதுக்கேற்ற மாதிரி போவேன். நான் வேகமா போறணும், குறைவா போறணும், இல்லாட்டா கூடுதலா வழங்கப்படுத்தணும், குறைவா வழங்கப்படுத்தணும்ன்றது நீங்கள் தான் சொல்லிக் கொள்ளணும். அது தயக்கம் இல்லாம எனக்கு ஒரு சட்டிலையாவது நீங்க ரிப்ளை பண்ணுங்க. பண்டமாற்று பொருளாதாரம். அப்ப பண்டங்களுக்காக பண்டம் பரிமாற்றப்பட்ட பொருளாதாரம் தான் பண்டமாற்று பொருளாதாரம். இப்ப நான் உங்களுக்கு முதல் இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அதாவது பண்டங்களுக்காக நாங்கள் பண்டத்தை பரிமாறும். பொருளாதாரம் பண்டமாற்று பொருளாதாரம் எனப்படுகிறது. அதாவது ஒருவர் தன்னிடமுள்ள மிகையான பண்டங்களை ஒருவருக்கு வழங்கி இடைத்தரகு ஊடகங்கள் எதுவுமின்றி நேரடியாக தனக்கு தேவையான பண்டங்களை பெற்றுக் கொள்கின்ற முறையை பண்டமாற்று பொருளாதாரம் எனப்படும். பண்டங்களுக்காக பண்டம் பரிமாறப்படுவது. அதாவது தன்னிடம் இருக்கிற ஒரு உதாரணத்துக்கு நான் விவசாயம் செய்யறேன், என்கிட்ட நிறைய நெல் இருக்குது. இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் நிறைய கால்நடை வளர்க்கிறார், அவருக்கு நிறைய கால்நடை இருக்கு. ஆனா அவருக்கு நெல் தேவைப்படுது, எனக்கு கால்நடை தேவைப்படுது. அப்ப நான் போய் சொல்லலாம், எனக்கு ஒரு ஆட்டத்தா ஒரு மாட்டத்தா நான் 4 மூட்டை நெல்லு தான். அதுக்கு அவர் இணங்குவாரா இருந்தா நான் நெல்லை கொடுத்து அவர்கிட்ட இருந்து அந்த குறிப்பிட்ட அளவு கால்நடையை எடுத்துக்கொள்கின்றோம். அப்ப இதைத்தான் நாங்கள் பண்டமாற்று பொருளாதாரம் என்று சொல்லிக் கொள்கின்றோம். அப்ப இது ஒரு ஃபேமஸான பொருளாதாரமாக இருந்தது. ஆனால் இதுல நிறைய குறைபாடுகள் இருந்தது. இப்ப நாங்கள் முதல் சொன்ன மாதிரி இப்ப எல்லார்கிட்டையும் கால்நடை இருக்க மட்டும் சொன்னா அப்புறம் கால்நடையை அவன் ஒருத்தருக்கும் கொடுக்கலாம். எல்லாரும் விவசாயம் செய்து நெல்லை வச்சிருக்கீங்க மட்டும் சொன்னா என்னால நெல்லை கொடுக்கலாம். அப்படியான பிரச்சனைகள் நிறைய அங்க இருக்கு. அப்ப பண்டமாற்று பொருளாதாரத்தின் குறைபாடுகளை பார்ப்போம். அப்ப இந்த குறைபாட்டாலதான் பணம் என்பது உருவாகின்றது. பொதுவான பரிமாற்று ஊடகமாக இல்லை அது. அப்ப உங்களுக்கு அது விளங்கும். அது ஒரு பொதுவான பரிமாற்று ஊடகமாக இல்லை. நெல்லு தேவைப்படுற ஒருத்தன் தான் தன்னிட்ட இருக்கிற ஒரு சாமான கொண்டு என்னிட்ட நிப்பான் நெல்லுத்தான் நான் இது தரேன். அப்ப எனக்கும் அவன் தர வலிக்கிறது விருப்பம் தான் நான் கொடுப்பேன். அப்ப அங்க பரிமாற்றம்ன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயங்களா போகும். அதுதான் பொதுவான பரிமாற்று ஊடகமாக அது இருக்கு. இல்லை எனக்கு தேவையான ஒரு பொருள் கொண்டு வரவனுக்கு தான் நான் நெல்லை கொடுத்து போட்டு அதை வேண்டுவேன். கேட்டா நான் நெல்லை வச்சு கொண்டு இருப்பேன். அடுத்தது பெருமான அழகு சாதன தொழிற்பாடு இன்மை. சரி, இன்னொரு பக்கம் பார்ப்போம். எனக்கு கால்நடை ஒன்று வேணும், நான் ஒரு மாடு ஒன்று வேணும். மாட்டு உள்ளவன்ட்ட போய் நான் மாட்டை கேட்க அவன் சொல்லுவான் எனக்கு நெல்லு தேவையில்லை, எனக்கு வேற ஏதாவது தான், புகையில தான். புகையில என்னட்ட இல்லை. அப்ப நான் என்னென்ன அவன்கிட்ட கால்நடைய பண்றது? அப்ப இதுதான் அந்த பொதுவான பரிமாற்று ஊடகம் இன்மைன்ற பிரச்சனை. அடுத்தது பெருமான அழகு சாதன தொழிற்பாடு இன்மை. பெருமான அழகு சாதனமாக இது இருக்காது. அதாவது பெருமானத்தை மதிப்பிடுற ஒரு அழகாக இந்த பண்டமாற்று பொருளாதாரம் இருக்காது. உதாரணமா ஒருத்தன் ஒரு மாட்டை வச்சிருக்கிறான், அந்த மாடு ஒரு உஷாரான மாடு இல்லை, மெலிஞ்சு போய் இப்படி இருக்குது. அப்ப எனக்கு அவன் கேட்கிறான், இந்த இதுக்கு 4 மூட்டை நெல்லு தந்தா தான் இந்த மாட்டை தருவேன். எனக்கு விருப்பம் இல்லை, அந்த 4 மூட்டை நெல்லை கொடுத்தா அந்த மாட்டை வேண்டேன். எனக்கு 3 மூட்டை நெல்லை கொடுத்துதான் அந்த மாட்டை வேண்டேன்டா, 3 மூட்டைக்கு தான் அதை வேர்த்தேன்னு நான் நினைக்கின்றேன். ஆனா அவன் இல்லை 4 மூட்டைன்ற. அப்ப இப்படி பிரச்சனைகள் வரும் பொழுது அந்த மாட்டுக்கு ஒரு வேல்யூ பண்றதுக்கோ இல்லாட்ட இந்த நெல்லை வேல்யூ பண்றதுக்கோ ஒரு பொதுவான அழகு சாதனமாக இந்த பண்டமாற்று பொருளாதாரம் இருக்கா. நான் சொல்றது என்னன்னு உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். பொதுவான பரிமாற்று ஊடகமாக இருக்காது. ரெண்டாவது பெருமான அழகு சாதன தொழிற்பாட்டாக இருக்காது. அதாவது வேல்யூ பண்ணி ஈக்குவல். இப்ப உதாரணத்துக்கு இப்ப ஒரு மாடு 1,00,000 ரூபாய்னா நான் 1,00,000 ரூபாய்க்கு ஒரு மாட்டை வேண்டுறேன். அதே சமயம் நான் ஒரு மூட்டை நெல்ல 5,000 ரூபாய்க்கு வேண்டுறேன். அப்ப ஒரு மூட்டை நெல் 5,000 ரூபாய்னா 20 மூட்டை நெல்லுக்கு அந்த மாடு சமன்.
அதை நாங்கள் இங்க பெறுமதியை நாங்கள் அளந்து கொள்றது இந்த பணத்தால். இந்த பணம் இல்லாத பட்சத்தில் அதை அவைகளெல்லாம் அளந்து அதுக்கேற்ற மாதிரி கொடுத்து பரிமாற்றி கொள்ள இயலாம இருக்கின்றது. அப்படி பரிமாற்றி கொள்ளும் பொழுது ஒருத்தருக்கு மன கஷ்டம் ஏற்படுது. ஒருத்தருக்கு மன கஷ்டம் ஏற்படுது. அது அப்ப அடுத்தது பெருமான திரட்டு சாதன தொழிற்பாட்டை இது செய்யாது. பெருமான திரட்டு சாதன தொழிற்பாடு என்று சொன்னா அதுதான் சொத்தா சேர்த்து வச்சிருக்கீங்க. இப்ப இப்ப ஒருத்தன் காணிய வேண்டி வச்சிருக்கிறான்னு சொன்னா நிறைய காணிகளை வேண்டி வச்சிருக்கலாம். ஆனா அந்த காணி வந்து பண்டமாற்று பொருளாதாரத்தை அது ஒரு சொத்தா இருக்குமே ஒழிய பண்டமாற்றுக்கு ஒரு ஈடான ஒரு சாமானா இருக்காது. இப்ப நான் நெல்லை வச்சிருக்கிறேன்னு சொன்னா நெல் எவ்வளவு காலத்துக்கு நான் வச்சிருக்கேன்? 1 வருஷம் வச்சிருக்கேன், 2 வருஷம் வச்சிருக்கேன். கால்நடையை ஒருத்தன் வச்சிருக்கிறான்னு அவனால் எவ்வளவு காலம் கால்நடையை வச்சிருக்கல அந்த பிராடி சாக மாட்டோம். சரி, அதுக்கு பிறகு 4வது பிரச்சனை என்னன்னு சொன்னா இந்த பிற்போடப்பட்ட கடன் கொடுப்பனவு சாதன தொழிற்பாடாக இல்லை. பிற்போடப்பட்ட கடன் கொடுப்பனவு சாதன தொழிற்பாடாக இல்லை என்று சொன்னால் என்னன்னு சொன்னால் இப்ப இப்ப பணம் வேண்டால் பாருங்க, நான் ஒருத்தன் கடன் வேண்டுறேன். கடன் வேண்டி போட்டு அடுத்த வருஷம் அதை திருப்பி கொடுக்கலாம்னு நான் திருப்பி கொடுக்குறேன். ஆனா ஒருத்தன் ஒரு மாட்டை நான் வேண்டி போட்டு அடுத்த வருஷம் நான் உனக்கு ஒரு மாடு தரேன்னு சொன்னா அதே மாதிரியான ஒரு மாட்டை நான் அடுத்த வருஷம் அவனுக்கு தேடி கொடுக்கும். அவன்கிட்ட வேண்டுகின்ற மாட்டையே நான் வச்சிருந்து போட்டு 1 வருஷத்தால கொடுத்தா அந்த மாட்டுக்கு ஒரு வயசம் கிள்ளடா போயிடும், வயசா போயிடும். அதே மாதிரி ஒருத்தன் என்னட்ட நெல்லை கடன் வேணானேன்னா அதே நெல்லு அதே ஃப்ரெஷ்னஸோட எனக்கு அடுத்த வருஷம் திருப்பி தருவான்ன்றது என்ன நிச்சயம். அதே சமயம் அதே நெல்லை அவன் வச்சிருந்து போட்டு திருப்பி தருவான்னு சொன்னா அந்த நெல்லு பழுதா போயிருக்கும், வேண்டிய கொடுத்த மாதிரி இருக்காது. அப்படி அவன் அந்த கடனுக்கு வேண்டவன் ஏன் அதை அப்படியே வச்சிருந்து போட்டவங்களுக்கு தரணும். அவன் ஏதோ ஒரு தேவைக்குத்தான் அந்த நெல் எடுக்கிறான். அப்ப அவன் அந்த அதை பாவிப்பான், பாவிச்சுட்டு அதை திருப்பி கொடுக்க அந்த பிரச்சனை கொண்டு வரும். அப்ப இந்த 4 பிரச்சனைகள் வந்து முக்கியமான பிரச்சனை. மேற்குறிப்பிட்ட குறைபாடுகள் காணப்பட்டாலும் பின்வருமென பண்டமாற்று பொருளாதாரத்தின் பிரதான குறைபாடுகளாக இருந்தது தேவைகளின் இரட்டை பொருந்துகை இன்மை. அதை நீங்கள் ஒருக்கா விளங்கிக் கொள்ளுங்க. இங்க வந்து நாங்கள் இதுகள் படிச்சோன்றிருக்கிறேன், நீங்கள் கேட்கலாம் சில உள்ள கேள்விக்கு இது ஆன்சரா வருமோ வராதோ. எங்களுக்கு இப்ப இது கேள்விக்கு ஆன்சரா வருதோ வரையிலையோன்றது முக்கியம் இல்லை. இது வந்து சமூக ரீதியாக உள்ள பிரச்சனைகள். ஆரம்ப காலத்துல இப்படி எல்லாம் இருந்தது. அப்போ தெரியாதாக்கள் கட்டாயமாக இதை தெரிந்து வைத்துக் கொள்ளும் பொழுது உங்களால கணக்க ஒரு அறிவு வளர்ச்சி அடைக்க உங்களுக்கு எந்த எக்ஸாமுக்கு போனாலும் இப்படியான பிரச்சனைகள் வரைக்கும் நீங்க அதை அனலைஸ் பண்ணி உங்களால ஆன்சர் பண்ணக்கூடியதாக இருக்கு. அப்ப இங்க பாருங்க, தேவைகளின் இரட்டை பொருந்தகை இன்மை. இதை நான் முதலே உங்களுக்கு சொன்னேன். நான் நெல்லை வச்சிருக்கிறேன், ஒருத்தன் கால்நடையை வச்சிருக்கான். அவனுக்கு நெல்லு தேவைப்பட்டிருக்கணும், அதே சமயம் எனக்கு கால்நடை தேவைப்பட்டாதான் நாங்கள் எங்களுக்குள்ள எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கொள்வோம். அப்படி இல்லை எனக்கு புகையில தேவை, அவனுக்கு நெல்லு தேவையாண்டா அவன் கொண்டு போய் வேற யார்கிட்டயாவது கால்நடையை கொடுத்து புகையிலேயே வேண்டி கொண்டு வந்து என்னட்ட புகையிலேயே தந்து நெல்லை வேண்டணும். இல்லாட்டா நான் அங்கேயாவது போய் நெல்லை கொடுத்து புகையிலேயே வேண்டி கொண்டு இல்ல நான் எங்கேயாவது போய் அவனுக்கு எனக்கு புகையில தானே வேணும், நான் எங்கேயாவது போய் புகையிலேயே வேண்டும். அப்ப 2 பேருக்கும் அந்த எங்கள்கிட்ட இருக்கிற ஈச் சைட்லயும் இருக்கிற பொருள் தேவைப்பட்டா தான் அங்க பண்டமாற்று பொருளாதாரம் நடைபெறும். பொருளாதார கொடுக்கல் வாங்கல் நடவடிக்கைகளின் விரிவாக்கம் அமையாது. அப்ப இப்படி சிக்கல்கள் 4 சிக்கல்கள் இருக்க அடுத்த ஸ்டெப்பை பற்றி நாங்கள் யோசிக்க மாட்டோம். அப்ப பொருளாதாரத்துல கொடுக்கல் வாங்கல் நடவடிக்கைகள் நிறைய நடந்தா தான் நாங்க பொருளாதாரம் வளர்ச்சி அடையும், பொருளாதாரத்துல அபிவிருத்தி ஏற்படும், இல்லாட்டா ஒரு நாடு வளர்ச்சி அடையும். இது அதுகள் ஒன்றுமே நடக்கலைன்னா அது கொஞ்சம் சிக்கல் தான். பொருளாதார வளர்ச்சி மட்டுப்படுத்தப்பட்டு இருந்தோம். இதன் காரணமாக பொருளாதார வளர்ச்சி என்பது மட்டுப்படுத்தப்பட்டு இருக்கு. ஆகவே பரிமாற்று ஊடகம் ஒன்றின் முக்கியத்துவம் எங்க வருகின்றது என்று சொன்னா
பண்டமாற்று பொருளாதாரத்தில காணப்பட்ட குறைபாடுகள் நீக்கப்பட்டமை காரணமாக தான் பரிமாற்று ஊடகம் ஒன்றின் முக்கியத்துவம் வருகின்றது. அப்ப இப்படி பண்டமாற்றுல சாமான்கள் வேண்டி வித்து கொண்டிருக்கிற ஆட்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரைக்கு அவைகளுக்கு விளங்குது இப்படி ஒரு பரிமாற்று ஊடகம் எங்களுக்கு வேண்டும். நான் சொன்னேன், சமூகத்துல ஒரு பிரச்சனைகள் ஏற்படைக்கதான் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வா ஒரு சொல்யூஷன் வந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு நாங்கள் வந்து இந்த மேசையில இருந்து நான் உங்களுக்கு இந்த கம்ப்யூட்டர் உங்களுக்கு படிப்பிக்கிறேன்னா அது ஒரு தேவையொன்று உருவானபடி, ஒரு பிரச்சனை வந்து தேவையொன்று உருவானபடியா தான் நான் இப்படியான ஒரு படிப்பித்தல் ஆரம்பிக்கப்பட்டது. அப்படித்தான் பொருளாதாரத்தில் வளர்ச்சி அபிவிருத்தி துரிதப்படுத்தப்பட்டமை பரிமாற்று ஊடகம் என்பது ஏன் ஏற்பட்டன்னு சொன்னா பொருளாதார கொடுக்கல் வாங்கல் விரிவடையாமை, பொருளாதார வளர்ச்சி அபிவிருத்தி என்பன துரிதப்படுத்தப்படாமை, பட்டமை இல்ல படாமை, திருத்திக் கொள்ளணும். பொருளாதார வளர்ச்சி அபிவிருத்தி துரிதப்படுத்தப்படாமை. அப்ப பரிமாற்று ஊடகம் கொண்டிருக்க வேண்டிய பண்புகள் என்ன? அத வேற வகையில சொல்ல போனா ஒரு நல்ல பணத்தின் பண்புகள் என்ன? நல்ல பணம் என்பது பணம் பிள்ளையா இருக்கணும், பணம் கிளீனா இருக்கணும், ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்ன்றது இல்ல. நல்ல பணம் ஒரு பணம் என்றா அந்த பணத்தின் குவாலிட்டிஸ் என்ன, ஃபீச்சர்ஸ் என்ன, எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கணும். இப்ப நீங்கள் எனக்கு ஒரு 1000 ரூபாய் தரீங்களா, நான் மறக்காம வேண்டும், எனக்கு இல்ல இது எனக்கு வேண்டாம் 500 ரூபாய் நான் சொல்லக்கூடாது. இல்ல ரைட், அந்த ரைட் நான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன். 1000 ரூபாய் தால நான் 1000 ரூபாய் அந்த 1000 ரூபாய் தால நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். பூரண திரவத்தன்மையை கொண்டிருத்தல் வேண்டும். திரவத்தன்மை பணம் வேண்டா பணம் இருக்கும். நான் இப்ப உங்களுக்கு சொன்னால் வேற விதமான திரவத்தன்மையை அது கொண்டிருக்க கூடாது. அதாவது உதாரணமாக இப்ப ஒரு மோதிரம், சரி ஒரு தங்க மோதிரம் ஒன்று இருந்தா கூட உடனடியாக அது என்னால வித்து காச வேண்டிய. ஆகவே அங்க திரவத்தன்மை குறைவு. மற்றது சட்ட அங்கீகாரத்தை கொண்டிருக்கிறது. சட்ட அங்கீகாரம் ஒன்று இருக்கும். அந்த நாட்டுல சட்ட அங்கீகாரம் ஒன்று இல்லைன்னு சொன்னா சில பேர் அதை வேண்ட விரும்ப மாட்டாங்க. சில பேர் ஃபர்ஸ்ட் பண்ணலாம், வேண்ட இல்லான்னு சொல்லலாம். சில பேர் சொல்லலாம் இது சட்ட அங்கீகாரம் இல்லை, நான் இது போலீஸ்ல கொண்டு போய் என்ட்ரி போட போறேன், இது சரியான பணம் இல்லையா. அவை பணம் என்று சொல்லும் பொழுது அதுக்கு சட்ட அங்கீகாரம் இருக்கும். அடுத்தது அடையாள பணமாக காணப்படுதல் ஒண்ணுமா. அடையாளம் பணம் இப்ப 1000 ரூபாய் அதுல அங்க தூர காட்டைக்கு உங்களுக்கு அது விளங்கணும் 1000 ரூபாய். அப்படி பழக்கப்பட்ட ஒரு அடையாளமாக பணம் காணப்பட வேண்டும். கொடுக்கல் வாங்கல் தேவைகளுக்கு ஏற்ப சிறு சிறு அலகுகளாக பிரிக்கப்படக்கூடியதாக இருத்தல் வேண்டும். கொடுக்கல் வாங்கல் தேவைகளுக்கு ஏற்ப சிறு சிறு அலகுகளாக பிரிக்கப்படக்கூடியதாக இருத்தல் வேண்டும். அப்ப சிறு சிறு அலகுகளாக பிரிக்கப்படக்கூடியதாக இருக்கணும் என்று சொன்ன என்ன? இப்ப இலங்கையில பணத்தை பாருங்க, ஆகக்கூடியதால் 5000 ரூபாய், ஆக குறைஞ்ச காசு 1% இருக்குது. ஆனா புழக்கத்துல இல்லை. புழக்கத்துல 1 ரூபாய பார்க்கலாம். ஆனா அந்த 1 ரூபாய நாங்கள் பெருசா கணக்கெடுக்கிறதுல 5 ரூபாய் இருக்குது. அப்போ எங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி சிறு சிறு அலகுகளா இருக்குது தானே, அதுதான் இங்க முக்கியம். அப்ப தாழ்காசு அண்டைக்கு 5000 ரூபாய் இருக்கு, 1000 ரூபாய் இருக்கின்றது, 100 ரூபாய் இருக்கின்றது, 50 ரூபாய் இருக்கின்றது, 20 ரூபாய் இருக்கின்றது. குத்தி எனும் பொழுது நாங்கள் பெரும்பாலும் பாவிக்கிறார் 10 ரூபாயும் 5 ரூபாய். இலகுவில் எல்லோராலும் அடையாளம் காணக்கூடியதாக இருக்கு. அதனால அந்த அடையாள பணமா இருக்கணும்ன்றதும் எல்லாம் இதெல்லாம் ஒன்றுதான். அடையாளம் காணக்கூடியதாக இருத்தலும் ஒன்றுதான். அருமையான சாதனங்களை கொண்டு உருவாக்கப்பட்டிருத்தல். அதாவது எல்லாராலையும் அதை டக்குன்னு உருவாக்கக்கூடியதாக இருக்க கூடாது. இப்ப பணம் என்பது சட்ட அங்கீகாரத்தை கொண்டிருக்கிறதோட ஒரு நாட்டுல ஒரு நிறுவனம் தான் அந்த பணத்தை இஷ்யூ பண்ணது வெளியிடுது என்று சொல்லிக்க அருமையான சாதனங்களை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும். இல்லாட்டா ஒரே மாதிரியான சாதனங்களை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்க. உதாரணமாக 1000 ரூபாத்தால நானும் நீங்களும் நினைச்சோன்னு அச்சடிக்க இயலாது. அதுக்காக கள்ள நோட்டுகள் அச்சடிக்கணும் தான். அப்படி இருந்தாலும் அது அந்த ஒரிஜினலோட ஒப்புடைக்க போலியை கண்டுபிடிக்கக்கூடியதா இருக்கின்றது. அப்ப அருமையான விடயங்கள், அருமையான பாதுகாப்பு இதுகளை எல்லாம் வச்சு அது உருவாக்கப்படும். இப்ப குட்டி நாணயங்கள் எடுத்து கொண்டீங்கன்னா அது
வெள்ளியில இருக்கும், பித்தளையில இருக்கும், இல்லாட்டா செம்புல இருக்கும், இல்லாட்டா வெள்ளியும் பித்தளையும் கலந்தது எல்லாம் இருக்கு. அப்ப அது அருமையாக இருக்க வேண்டும். நானும் நீங்களும் நினைச்சோன்னு அதை செய்து கொள்ள முடியாத ஒரு விடயமாய் இருக்க வேண்டும். போலிகளை உருவாக்க முடியாது இருத்தல் வேண்டும். போலிகளை உருவாக்க முடியாது இருத்தல் வேண்டும் என்றது அது நான் சொன்னேன்னு மற்றவன ஓரளவு அருமையானதாக இருத்தல் வேண்டும். அருமையான பணம் என்றால் ஒரு டிமாண்ட் இருக்கும். இப்ப நான் முதல் கதைச்ச மாதிரி அந்த உத்தம அளவுல தான் ஒரு பணப்புழக்கம் ஒரு நாட்டுல இருக்கும். ஆக கூடுதலாகவும் இருக்கக்கூடாது, ஆக அருமையாகவும் போகக்கூடாது. நாங்க பார்த்தோம் அந்த யானை தந்தம் அதுகள் எல்லாத்தையும் இவியல் பணம் மாதிரி பாவிக்கு வலிக்கே அவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை. குறிப்பிட்ட காலம் நிலையானதாக இருக்கணும். அந்த காசு கொஞ்ச காலம் பாவிக்கக்கூடியதா இருக்கணும். உதாரணமா நாங்க ஒரு 1000 ரூபாய் தாள் எடுக்கணும்னா அது ஒரு நாளைக்கு 5 பேர்கிட்ட சுத்தி கொண்டு 5 பேர்கிட்ட கைமாறுது என்றாலும் வந்து கிட்டத்தட்ட 2-3 வருஷம் தொடர்ந்து பாவிக்கக்கூடியான ஒரு நிலையான தன்மை இருக்கும். நெடுவாழ்வு தன்மையை கொண்டிருக்கும். நெடுவாழ்வு தன்மை. அப்ப குறிப்பிட்ட காலம் நிலையானதாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுறது வந்து இந்த பணவீக்கத்துக்கு உட்படாம, உதாரணமா நான் ஒரு 1000 ரூபாயை கொண்டு என்னால ஒரு சோடி செருப்ப வேண்டலாம் என்று சொன்னால் ஒரு 2-3 வருஷத்துக்காக என்னால 1000 ரூபாயை கொண்டு அதே மாதிரியான செருப்பை வேண்டக்கூடியதாக இருக்க வேண்டும். திடீரென்று 6 மாதத்துல 1500 ரூபாய் போகுதுன்னு சொன்னால் அந்த பணத்தின் மதிப்பு குறைஞ்சு கொண்டு போகுதுன்றதுதான் அர்த்தம். அப்ப அடுத்தது நாங்க பார்க்க போறது பணத்தின் தொழிற்பாடு. அப்ப நாங்க இப்ப பணம் எப்படி இருக்கோம்னு சொன்னது என்ன மற்றவளம் தான் இது நாங்கள் தொழிற்பாடுகள் என்று பார்க்க போறோம். தொழிற்பாடுகள்ல பிரதானமான தொழிற்பாடு என்ன? பரிமாற்று ஊடகமாக தொழிற்படுதல் அல்லது பெருமான அழகு சாதனமாக தொழிற்படுதல். அது செலாவணி தொழிற்பாடுன்ற செலாவணி என்ற 2 சொல்லி நானா இல்ல நீனா இல்ல 3 சொல்லி நீனா செலாவணி தொழிற்பாடு. அடுத்தது வருவிக்கப்பட்ட தொழிற்பாடுன்றோம். பெருமான திரட்டு சாதனமாக பயன்படுத்தப்படுறதும் பிற்போடப்பட்ட மீள்கொடுப்பனவு சாதன தொழிற்பாடாக பயன்படுத்தப்படுறதும் வந்து சொத்து தொழிற்பாடாகத்தான் இருக்கின்றது. பெருமானத்தை திரட்டி வச்சிருக்கிறதும் பிற்போடப்பட்ட மீள்கொடுப்பனவு சாதனம் வந்து சொத்து, ஒரு சொத்துக்காக நாங்க பணத்தை இதுன்றோம். ஆனா இங்க பரிமாற்று ஊடகமாக தொழிற்படுறதும் பெருமான அழகு சாதனமாக தொழிற்படுறதும் வந்து அது செலாவணி தொழிற்பாடு, எக்ஸ்சேஞ்ச் பிரச்சனை. சரி, அப்ப இங்க நான் குறிப்பா சொல்லி இருக்கிறேன் என்று சொன்னால் பணம் என்பது கட்டாயமாக பரிமாற்று ஊடகமாகவும் வருமான திரட்டு சாதனமாகவும் தொழிற்படும் தன்மையை கொண்டிருத்தல் வேண்டும். பணம் என்பது கட்டாயமாக பரிமாற்று ஊடகமாகவும் வருமான திரட்டு சாதனமாகவும் தொழிற்படும் தன்மையை கொண்டிருத்தல் வேண்டும். இப்ப இங்க பரிமாற்று ஊடகம் இல்லாட்டா கொடுக்கல் வாங்கல் நோக்க கருவியாக பணம் என்னென்று செயற்படுதுன்றதை நாங்கள் பார்ப்போம். அப்ப எல்லா பொருட்கள் சேவைகளையும் பரிமாற்றிக் கொள்வதற்கான வினைத்திறன் வாய்ந்த ஒரு பரிமாற்று ஊடகமாக பணம் தொழிற்படுது. இதனாலேயே பணம் ஒரு பரிமாற்று ஊடகம் என குறிப்பிடப்படுகின்றது. அப்ப இது வந்து நான் விளங்கப்படுத்த தேவையில்லை, ஏற்கனவே விளங்கப்படுத்தின ஒரு விஷயம்தான் உங்களுக்கு தட்டு தெளிவா இருக்கு. அதாவது ஒருவர் தனது உற்பத்தி பொருட்களை விற்பனை செய்து பணத்தினை பெற்றுக்கொண்டு அந்த பணத்தினை தனக்கு தேவையான வேற எந்த வகை பொருட்களையும் கொள்வன செய்ய முடிகின்றது. இவ்வாறு குறித்த பொருளை இன்னொரு பொருளாக மாற்றுவதற்கு ஒரு ஊடகமாக பணம் தொழிற்படுகிறது. இதுதான் நான் ஆரம்பத்துல உங்களுக்கு நான் சொன்னது. அப்ப பணமானது வினைத்திறன் வாய்ந்த ஒரு பரிமாற்று ஊடகமாக தொழிற்படுவதனால் பண்டமாற்று பொருளாதார முறைமையில் காணப்பட்ட விருப்பங்களின் இரட்டை பொருந்தகையின்மை இல்லாட்டா பொருட்களின் பிரிவிடாத்தன்மை. பொருட்களின் பிரிவிடாத்தன்மை என்றது என்னண்டா, இப்ப எனக்கு நான் இப்ப உங்களுக்கு அந்த ஒரு ஆள் கால்நடை வச்சிருக்கிறேன், நான் அரிசியை வச்சிருக்கிறேன் என்று சொல்லியிருக்க, நான் சொல்றேன் எனக்கு ஒரு மாடு 4 மூட்டை நெல்லுக்கு சமன் என்று நான் சொல்றேன். அதை சொல்றேன் எனக்கு 4 மூட்டை நெல்லு கூடி போய் 2 மூட்டை நெல்லு காணும். ஆனா 2 மூட்டை நெல்லு வேணும்னு சொன்னா அவர் அந்த மாட்டை தர விரும்ப மாட்டேன். அப்ப இந்த மாட்டை வெட்டி 2ஆ எடுக்கிறதா, அரைவாசியா எடுக்கிறதா?
இயலாது. அப்ப அந்த பொருட்களை பிரிக்க முடியாத தன்மை ஒன்று இருந்தது. அப்ப இதுகளெல்லாம் இரட்டை பொருந்தின்மை பண்டமாற்று பொருளாதார முறையில் காணப்பட்ட விருப்பங்களின் இரட்டை பொருந்துக இன்மை, பொருட்களின் பிரிபடாத்தன்மை மற்றும் பொருட்களை காவி செல்லும் கடினத்தன்மை போன்ற குறைபாடுகள் நீக்கப்பட்டு, காவி செல்லும் கடினத்தன்மையும் ஒரு பிரச்சனை இருக்குதானே. இப்ப பாருங்க, என்னட்ட அரிசியை வண்டி கொண்டு போறவர் மாடுனாலும் இழுத்து கொண்டு போக நடந்து வரும். நெல்ல மூட்டை என்ன செய்யறது? தூக்கி கொண்டு போகணும். தூக்கி கொண்டு போகாட்ட ஒரு மாட்டு வண்டி வேணும், இல்லாட்டா ஒரு ஏதாவது வண்டி வேணும், இல்லாட்டா 4-5 பேர் வேணும் அதை தூக்கி கொண்டு போகும். அப்ப பொருட்களின் பிரிபடாத்தன்மை மற்றும் காவி செல்லும் கடினத்தன்மை போன்ற குறைபாடுகள் நீக்கப்பட்டு பொருட்கள் சேவைகளின் பரிமாற்றம் இலகுவாக்கப்பட்டது. திருத்திக் கொள்ளுங்க, இலகுவாக்கப்பட்டது. பணத்தின் பரிமாற்ற ஊடகம் என்ற தொழிற்பாட்டின் காரணமாகவே நவீன பொருளாதாரத்தில் தொழிற்பிரிப்பு, சிறப்பு தேர்ச்சி, பேரளவு உற்பத்தி, சர்வதேச வர்த்தக விருத்தி போன்றவற்றின் முன்னேற்றத்திற்கு பணத்தின் பரிமாற்ற ஊடகம் என்ற தொழிற்பாடே காரணமாக உள்ளது. அப்ப பாருங்க, பரிமாற்ற ஊடகம் என்ற தொழிற்பாட்டின் காரணமாக தான் நவீன பொருளாதாரத்தில் தொழிற்பிரிப்பு என்பது நான் நினைக்கிறேன், நாங்கள் 1வது வகுப்பிலேயே 2வது வகுப்பிலேயே படிச்சோம். ஒரு தொழிலை பிரிச்சு செய்கிறது. வேறமா ஒரு கார் உற்பத்தி என்று சொன்னா அத கார் உற்பத்தியை 10 செக்ஷனா பிரிச்சு போட்டு ஒரு செக்ஷனுக்குள்ள ஒரு ஆள் ஈடுபடுவார். அப்ப ஒரு செக்ஷன்ல ஈடுபடைக்க அந்த செக்ஷன்ல அவர் சிறப்பு தேர்ச்சி பெறுகிறார். அதே சமயம் மற்ற பக்கத்துல அவருக்கு ஒன்றும் தெரியாம போகுது. அப்ப அதைத்தான் தொழிற்பிரிப்பு, டிவிஷன் ஆஃப் லேபர் என்று சொல்லுறோம். அதைத்தான் நாங்க சிறப்பு தேர்ச்சின்னு சொல்றோம், ஸ்பெஷலைசேஷன் என்று. பேரளவு உற்பத்தி, பெருமளவு உற்பத்தி செய்யக்கூடியதா பயப்படாமல் உற்பத்தி செய்யக்கூடியதா இருக்கிறதுக்கு இந்த பணம் தான் அடிப்படை காரணம். இந்த பணத்தை லேசா நாங்கள் இலகுவாக்கினபடியாத்தான் இன்றைக்கு இவ்வளவு வேகமாக பொருளாதார வளர்ச்சியில அடையக்கூடியதா இருக்குன்னு தான் அவையில் சொல்லினோம். சர்வதேச வர்த்தக விருத்தி, இன்டர்நேஷனல் ட்ரேட் எல்லாம் எவ்வளவோ இதன்னு இருக்கு. அங்க ஆஸ்திரேலியால செய்யற ஆப்பிள் எங்களுக்கு மாதிரி ஒரு கிழமைக்குள்ள எங்களோட கையில கிடக்கு. அது வடிவா பேக் பண்ணி வருது பழுதாகும். அதே மாதிரி இலங்கையில இருக்கிற எத்தனையோ சாமான்கள் வெளிநாட்டுக்கு போகுது. எங்களோட வெளிநாட்டுல இருக்கிற தமிழாக்கள் அவைகளுக்கு அரிசியும் வேணும், மிளகாத்தூளும் வேணும், எல்லாம் இங்க இருந்து போகுது பேக் பண்ணி. அப்ப இப்படியான சர்வதேச வர்த்தக விருத்திக்கு முன்னேற்றத்துக்கு பணம்ன்றது அந்த பரிமாற்ற ஊடகம் என்ற தொழிற்பாடுதான் முக்கிய காரணமாக அமைகின்றது. அப்ப நீங்கள் கவனம் திரும்ப ஞாபகம் வச்சிருக்கணும், பணம் என்றைக்க அங்க பரிமாற்று ஊடகம் என்றது முக்கியமாக இருக்கின்றது. அடுத்தது கணக்கீட்டு அலகாக அது தொழிற்படுகின்றது. அப்ப கணக்கீட்டு அலகண்டா என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கணக்கீட்டு அலகண்டா என்ன? நாங்க பணத்துல ஒரு கணக்கை வச்சிருக்க கூடியதா இருக்கு. இப்ப பணத்தால நாங்கள் ஒரு சாமான வேண்டுறோம், ஒரு சாமான விற்கிறோம்ன்றதை விட்டு எங்களுக்கு எவ்வளவு பணம் வந்தது, நாங்கள் அந்த பணத்தை என்னென்ன மாதிரி செலவழிச்சோம் என்ற ஒரு கணக்கை வச்சு கொள்ளக்கூடியதா இருக்கிறது இந்த பணத்தாலதான். அக்கௌண்டன் என்ற ஒரு ஜாப் வந்தது இந்த பணத்தாலதான். பணம் இல்லையா அக்கௌண்டன் என்ற ஜாப்பே இல்லை. அப்ப எல்லா பொருட்கள் சேவைகளினதும் பெறுமதிகளையும் அளவிடுவதற்கான வினைத்திறன் வாய்ந்த அளவீட்டு கருவியாக பணம் தொழிற்படுவதாலதான் பணத்தினது கணக்கீட்டு அலகு என்ற தொழிற்பாடு வேலை செய்யும். எல்லா பொருட்கள் சேவைகளினதும் பெறுமதிகளையும் அளவிடுவதற்கான வினைத்திறன் வாய்ந்த அளவு கருவியாக பணம் தொழிற்படுதலே பணத்தினது கணக்கீட்டு அலகு என்ற தொழிற்பாடு ஆகும். பணம் நடைமுறைக்கு வருவதற்கு முன்னர் ஒரு பொருளினது பெறுமதியானது இன்னொரு பொருளினது வடிவிலேயே காணப்பட்டது. அதை நாங்கள் பண்டமாற்று பொருளாதாரத்தில் நான் திருப்பி அதை சொல்ல விரும்பவில்லை. இவ்வாறாக ஒரு பொருளினது பெறுமதியினை இன்னொரு பொருளின் வடிவில் காட்டுவது சார்பு விலை எனப்படும். அப்ப சார்பு விலை, இப்படி சார்பு விலையில நாங்கள் ஒரு விஷயத்தை வச்சிருக்கீங்க, எங்களால அது கணக்கா வச்சிருக்கே இல்லாது. நான் 2 நெல்லை கொடுத்துப்பட்டு ஒரு மாட்டை வேண்டி வச்சிருக்கிறேன்னு கணக்கு வச்சு கொண்டு இருக்கல. ஆனால் பணத்தின் அறிமுகத்துக்கு பின்னர் பண்டங்களுக்கு சார்பு விலைக்கு பதிலாக தனி விலை என்பதனை நிர்ணயிக்க முடிந்தது. ஒரு சார்பு விலை என்பதற்கு பதிலாக தனி விலை என்பதனை நிர்ணயிக்க முடிந்தது.
அதாவது ஒரு பொருளினது பெறுமதியினை பணத்தின் வடிவில் அளவிட்டு காட்டுவதே தனி விலை ஆகும். அப்ப ஒரு பொருளின் பெறுமதியினை பணத்தின் வடிவில் அளவிட்டு காட்டுவதுதான் தனி விலை ஆகும். பணத்தின் கணக்கீட்டு அலகு என்ற தொழிற்பாட்டால் பொருளாதாரத்தில் ஏற்பட்ட என்னென்ன நன்மைகள்? பண்டங்களுக்கு தனித்தனி விலையை, சார்பில் விலை இல்லாம தனித்தனி விலையை நிர்ணயிக்க முடிந்தது ஒரு உண்மை. விலை பொறிமுறை பொருளாதாரம் தோற்றம் பெற்றது. எத்தனை முதலாளித்துவ பொருளாதாரம் என்று சொல்ற சந்தை பொருளாதாரத்தில் விலைதான் பொருளாதாரத்தை தீர்மானிக்கும். விலைதான் கேள்வி நிரம்பல் அடிப்படையில விலைதான் மார்க்கெட்டையே கொண்டு செல்லும். அப்ப அப்படியான இடத்துல அந்த பணம் இல்லையேண்டா அந்த விலையை எங்களால் இதன் இயலாது. அதுதான் அதுல சொல்லும். கணக்கியல் என்ற துறை வளர்ச்சி அடைந்தது. கணக்கியல் என்ற துறை வளர்ச்சி அடைந்ததே இந்த பணத்தாலதான். வரவு செலவு திட்டங்களை தயாரிக்க முடிந்தது. தேசிய வருமான கணிப்பீடுகளை மேற்கொள்ள முடிந்தது. அப்ப வரவு செலவு திட்டங்களை தயாரிக்கக்கூடிய இருந்தது. தேசிய வருமான கணிப்பீடுகளை மேற்கொள்ளக்கூடியதாக இருந்தது. அப்ப இதுகள் எல்லாம் இந்த பணம் என்ற ஒரு சாமான் இருந்தபடியாத்தான் இவ்வளவு செய்யக்கூடியதாக இருந்தது. அடுத்தது நாங்கள் பொருளாதார திரட்டு அல்லது செல்வத்தின் களஞ்சியம். அப்ப பொருளாதார திரட்டு செல்வத்தின் களஞ்சியம் என்றா என்ன? மக்கள் தமது எதிர்கால கொள்ளுணவு ஆற்றலினை பண வடிவில் திரட்டி வைத்திருத்தலே பணத்தின் வருமான திரட்டு என்ற தொழிற்பாடாகும். அப்ப பாருங்க, நாங்கள் முதலும் அதை பற்றி நான் சொல்லி இருக்கிறேன். மக்கள் தமது எதிர்கால கொள்ளுணவு ஆற்றலினை பண வடிவில் திரட்டி வைத்திருத்தலே பணத்தின் வருமான திரட்டு என்ற தொழிற்பாடாகும். மக்கள் தமது செல்வத்தினை பணம் தவிர்ந்த வருமானம் உழைக்கக்கூடிய சொத்துக்களான காணி, கட்டடம், வங்கி வைப்புகள், நிறுவன பங்குகள் என்பவற்றின் வடிவிலும் வைத்திருக்க முடியும். இவற்றின் மூலமாக முறையே வாடகை, வட்டி, பங்கு லாபம் போன்ற வடிவிலே வருமானத்தை உழைக்க முடியும். ஆனால் பணத்தினை பண வடிவிலே திரட்டி வைத்திருப்பதன் மூலமாக எந்த விதமான வருமானத்தினையும் பெற முடியாத போதிலும் மக்கள் எப்பொழுதும் குறித்தளவிலான பணத்தினை தம்மிடம் வைத்திருக்கவே விரும்புகின்றனர். அப்ப நாங்க பணத்தை பணமா வச்சிருந்தா அது வருமானம் ஈட்டாது. இப்ப நாங்கள் பார்த்தோம், காணியை வேண்டுறோம், கட்டிடங்களை வச்சிருக்கிறோம், வங்கி வைப்புகளை வச்சிருக்கிறோம், ஷேர்ஸ் என்று சொல்ற பங்கு சந்தையில பங்குகளை வேண்டி வச்சிருக்கிறோம். அப்ப இந்த காணி கட்டிடம் எங்களுக்கு சொத்தா இருந்தாலும் அதை வாடகைக்கு விட்டு வாடகை வருமானம் ஒன்று உழைத்துக் கொள்ளும். வங்கியில வைப்பா கொடுத்தா வங்கி எங்களுக்கு வட்டி தரும். சேமிப்பு வைப்புக்கும் நிலையான வைப்புக்கும் வட்டி தரும். அந்த வட்டி எங்களுக்கு வருமானமாக இருக்கும். பங்கு சந்தையில நிறுவனங்கள்ட பங்குகளை நாங்கள் வாங்கி வச்சிருந்தோம் என்றா என்ன நடக்கும்? எங்களுக்கு அந்த நிறுவனங்கள் பங்கு லாபம் கொடுக்கும், டிவிடெண்ட்ஸ். அந்த பங்கு லாபம் எங்களுக்கு வருமானமா இருக்கு. ஆனாலும் நாங்கள் பணத்தை பணமா வச்சிருந்தா அது ஒரு சதம் காசையும் உழைக்க போறது இல்லை. அப்ப மக்கள் காசு வந்தது என்றால் மக்கள் அதை சொத்தா வச்சிருப்பினும் அப்படி மக்களுக்கு தெரியுது பணத்தை பண வடிவிலே திரட்டி வைத்திருப்பதன் மூலம் எந்த விதமான வருமானத்தினையும் பெற முடியாத போதிலும் மக்கள் எப்பொழுதும் குறித்தளவிலான பணத்தினை தம்மிடம் வைத்திருக்கவே விரும்புகின்றனர். அண்டர்லைன் பண்ணிக்கணும். இதற்கு காரணம் பணம் பூரண திரவத்தன்மையை கொண்டுள்ள ஒரு சொத்தாக இருப்பதாகும். என்ன நாளைக்கு எனக்கு ஒரு செலவு தேவைப்படும். அப்ப அது என்ன மாதிரியான செலவுன்றதை நாங்கள் பிறகு பார்த்துக்கொள்வோம். அப்ப திரவத்தன்மை என்று ஒன்று வருகின்றது. நான் முதல்ல உங்களுக்கு திரவத்தன்மையை சொன்னால் அதை நாங்கள் ஒரு டெபினிஷன் மாதிரி பார்ப்போம். முதலுக்கு நட்டம் இல்லாமலும் காலதாமதமின்றியும் மேலதிக செலவுகள் எதுவுமின்றியும் விரும்பிய நேரத்தில் வேறொரு சொத்தின் வடிவத்திற்கு மாற்றக்கூடிய தன்மை திரவத்தன்மை எனப்படும். அப்ப முதல் நட்டம் இல்லாமலும் கால தாமதமின்றியும், முதல் நட்டம் இல்லாமல் என்ற என்ன, அது நட்டத்துக்கு விற்காம காலதாமதமின்றி இம்மீடியட்டா மேலதிக செலவுகள் எதுவுமின்றி விரும்பிய நேரத்தில் ஒரு சொத்த பண வடிவுக்கு மாற்றக்கூடிய தன்மை இருந்ததுன்னா அது திரவத்தன்மை என்றால் அர்த்தம். அப்ப நான் உங்களுக்கு சொன்னேன், இப்ப காணி ஒண்ட வேணும்னா அது திரவத்தன்மை குறைஞ்ச சாமான், நகை ஒண்ட வேணும்னா
காணியோட ஒப்படைக்க நகை வந்து திரவத்தன்மை கூடினது, ஆனாலும் திரவத்தன்மை குறைவு. வங்கியில இருக்கிற காசு ஏடிஎம் மெஷினுக்குள்ளால் எடுக்கலாம்னு சொன்னா அது 100% 99% திரவத்தன்மை. கையில இருக்கிற காசு 100% திரவத்தன்மை. அதே சமயம் நிலையான வைப்பில் இருக்கிற காசு ஒரு 90% திரவத்தன்மை என்ற ஒரு ஒர்க்கிங் டேல போய் நான் காசா மாற்றிக்கொள்ளலாம். பிற்போடப்பட்ட கொடுப்பனவு நியமம் கொடுப்பனவு கருவி. அப்ப நாங்கள் பிற்போடப்பட்ட கொடுப்பனவுன்னு நான் முதலும் உங்களுக்கு இதை சொன்னேன்னா, நிகழ்காலத்தில் பெற்றுக்கொண்டதனை எதிர்காலத்தில் கொடுத்து தீர்ப்பதற்கான நம்பகமான ஒரு சாதனமாக பணம் தொழிற்படுதல் இருக்கின்றது. நிகழ்காலத்தில் பெற்றுக்கொண்டதனை எதிர்காலத்தில் கொடுத்து தீர்வதற்கான நம்பகமான ஒரு சாதனமாக பணம் தொழிற்படுதல் இருக்கின்றது. பணத்தினது கடன் கொடுக்கல் வாங்கல் கருவி என்ற தொழிற்பாடு இருப்பதனால் ஆகும். அப்ப பணத்தை வச்சுக்கொண்டு எங்களால கடன் கொடுத்து கடன் வேண்டக்கூடியதாக இருக்கிறபடியால அது வந்து பிற்போடப்பட்ட கொடுப்பனவு நியமனமாக இல்லாட்டா கொடுப்பனவு கருவியாக அது பாவிக்கப்படுகின்றது. பணத்தினது பிற்போடப்பட்ட கொடுப்பனவு தொழிற்பாட்டின் பொருளாதாரத்தில் ஏற்படுகின்ற நன்மைகள். அப்ப பணத்தை நாங்க பிற்போடப்பட்ட கொடுப்பனவு தொழிற்பாடு என்று கூறுறபடியா அதுல ஏற்படுகின்ற நன்மைகள் என்ன? நிகழ்கால உற்பத்தி பண்டங்களை எதிர்கால உற்பத்தி பண்டங்களுடன் பரிமாற்றிக் கொள்வதற்கான சந்தர்ப்பம் ஏற்படுகிறது. நிகழ்கால உற்பத்தி பண்டங்களை எதிர்கால உற்பத்தி பண்டங்களுடன் பரிமாற்றிக் கொள்வதற்கான சந்தர்ப்பம் ஏற்படுகிறது. உண்மைதானே? பாருங்க, நிகழ்கால உற்பத்தி பண்டங்களை நாங்க எதிர்கால உற்பத்தி பண்டங்களை பரிமாற்றிக் கொள்ளக்கூடியதா இருக்கின்றது தானே. அப்ப இந்த பணத்தினது பிற்போடப்பட்ட கொடுப்பனவு தொழிற்பாட்டாலதான் அது முடியுது. வர்த்தகத்தின் வளர்ச்சிக்கு துணை புரிதல். நீங்களும் நானும் காசை வச்சுக்கொண்டு அப்படியே இருந்த வேண்டாம், அது ஒரு அர்த்தம் இல்லை. காசை வச்சுக்கொண்டு நீங்களும் சாமான் வேண்டணும், நானும் சாமான் வேண்டணும், சாமான் உள்ளவன் சாமானை விற்கணும். அப்பதான் அங்க வர்த்தகம் ஏற்படுது, வர்த்தகத்தால வளர்ச்சி ஏற்படுது. வங்கி காப்புறுதி போன்ற துணை சேவைகளின் வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கு. வங்கி காப்புறுதி போன்ற சேவைகளின் வளர்ச்சிக்கு காரணமா இருக்கணும்னா வங்கியோ காப்புறுதியோ இந்த காசு இல்லாம நடக்க போறது இல்லை. காசு இல்லாம வங்கியோ காப்புறுதி என்ற ஒரு விடயங்களும் ஒரு காலமும் நடக்க போறது இல்லை. அப்ப நாடுகளின் பொருளாதார வளர்ச்சி அபிவிருத்திக்கும் துணை புரிதல். ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அபிவிருத்திக்கும் இது துணை புரிஞ்சு கொண்டு போகின்றது. அப்ப கடன் அட்டை பணமாக கொள்ளப்படாமைக்கான காரணம் என்ன? கடன் அட்டை என்றது என்ன? நாங்கள் அதுக்கு கீழே இருக்கிற அந்த இலத்திரனியல் பணம் என்றதை பார்த்துட்டு போவோம். இலத்திரனியல் பணம் என்றா என்ன? பௌதீக ரீதியான பணத்தினை மின்னியல் முறையில் பயன்படுத்தி அதை மென்பொருட்கள் மூலமாக பரிமாற்றல்களில் ஈடுபடுத்துகின்ற போது அது இலத்திரனியல் பணம் எனப்படும். இப்ப பௌதீக ரீதியான பணத்தினை மின்னியல் முறையில் களஞ்சியப்படுத்தி அதை மென்பொருட்கள் மூலமாக பரிமாற்றல்களில் ஈடுபடுத்துகின்ற போது அது இலத்திரனியல் பணம் எனப்படுகின்றது. உதாரணம் ஏடிஎம் கார்டு, வரவு அட்டை. வரவு அட்டை என்று சொல்றது டெபிட் கார்டு. அப்ப ஏடிஎம் கார்டுன்றது என்ன? ஏடிஎம் கார்டுன்றது நாங்களே இப்ப எனக்கு ஒரு வங்கியில கமர்ஷியல் பேங்க்ல அக்கௌண்ட் இருக்குன்னா நான் அந்த கமர்ஷியல் பேங்க் கிட்ட போய் ஏடிஎம் கார்டு ஒன்று வேணும்னா அந்த ஏடிஎம் கார்டை ஏடிஎம் மிஷின் கமர்ஷியல் பேங்க் ஏடிஎம் மிஷின்ல போட்டு அந்த பின் நம்பர் எல்லாம் போட்டோம்னா உங்களுக்கு காசு வருது. அது ஏடிஎம். வரவட்டைண்டா என்ன? டெபிட் கார்டுண்டா. நான் ஒரு கடைக்கு போறேன், கடைக்கு போய் சாமான வண்டி போட்டு இந்த வரவட்டையை கொடுத்தனேன்னா டெபிட் கார்டை அவன் வந்து அதை ஸ்வைப் பண்ணி போட்டு சைன் வண்டி போட்டு சாமான தாரான். உடனடியாக அங்க அந்த மிஷின்ல ஓகே என்ற உடனடியாக இந்த பேங்க்ல எந்த கணக்குல அந்த காசு கழிப்படும். அப்ப நான் காசு கொடுக்கறதுக்கு பதிலாக அந்த வரவட்டையை பயன்படுத்துறேன். இப்ப பௌதிக ரீதியான பணத்தினை மின்னியல் முறையில் களஞ்சியப்படுத்தி அதுதான் இந்த அர்த்தம். அப்ப அந்த வரவு அட்டையில என்னால இவ்வளவு கழிக்கணும்னு அது கழிக்குது. அப்போ அது பணத்திற்கு பதிலாக நாங்கள் பாவிக்கிற ஒரு விடயமே ஒழிய அது பணம் அல்ல. சரியா? அப்ப இப்ப நீங்க மேல வாங்கும் கடன் அட்டை பணமாக கொள்ளப்படாமைக்கான காரணம் என்ன? அப்ப உங்களுக்கு நான் அதுல வந்து ஏடிஎம் கார்டை பற்றி சொல்லி தந்தேன்.
ஏடிஎம் கார்டு பெரும்பாலான இடங்கள்ல ஏடிஎம் கார்டே வரவு அட்டைகளாகவும் பயன்படுத்தப்படலாம், அதாவது டெபிட் கார்டா. ஆனா கிரெடிட் கார்டு என்பது ஒரு கொஞ்சம் வித்தியாசம். அந்த டெபிட் கார்டு மாதிரி தான் கிரெடிட் கார்டும் இருக்கும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், கண்டிருப்பீங்களா? இருந்தாலும் எனக்கு ஒரு கடமை இருக்கு, விளங்கப்படுது. அந்த கிரெடிட் கார்டை கொண்டு போய் நான் கடையில கொடுத்து சாமான் வேண்டியக்க என்ன நடக்குதுன்னு சொன்னால், ஒரு 100 ரூபாய்க்கு சாமான் பண்றேன்னா அந்த 100 ரூபாய்க்குரிய சாமான எனக்கு நான் அதுல எடுத்துக்கொண்டு அந்த நான் கடன் அட்டை வச்சிருக்கிற வங்கி அந்த 100 ரூபாய வங்கிக்கு கொடுக்கும். 100 ரூபாய வங்கிக்கு கொடுக்க அந்த வங்கி 100 ரூபாய நான் தரணும் என்னையோட கடனாளியா வச்சிருக்கு. அப்புறம் மாசம் முடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும், இன்ன தேதியில பெரும்பாலும் 50 நாள் ஒரு கடன் பீரியட கொடுத்தினா 50 நாளைக்குள்ள அதை கட்டணும். 50 நாளுக்குள்ள கட்டாட்டா எங்களால அதுக்கு ஒரு குறைந்த பணம் கட்ட வேண்டி இருக்கும், அதை கட்டணும். கட்டினா பிரச்சனை இல்லை, கட்டாத காசுக்கு வட்டி அறவிடப்படும். அது ஒப்பீட்டு ரீதியில ஒரு பெரிய வீத வட்டி. அப்ப கடன் அட்டை பணமாக கொள்ளப்படாமைக்கான காரணம் என்ன? ஏனென்று சொன்னா கடன் அட்டையை நாங்க பணமா பயன்படுத்த இல்லை, ஆனா பணத்துக்கு பதிலாக பயன்படுத்துகின்றோம். கடன் அட்டை என்ன, வரவட்டை, டெபிட் கார்டு என்ன, கிரெடிட் கார்டு என்ன? கடன் அட்டை என்ன கிரெடிட் கார்டு, வரவட்டை என்ன டெபிட் கார்டு, ஏடிஎம் கார்டு என்ன? பணத்தினது எல்லா தொழிற்பாடுகளையும் கடன் அட்டையால மேற்கொள்ள முடியாது. பணத்தினது எல்லா தொழிற்பாடுகளையும் கடன் அட்டையால் மேற்கொள்ள முடியாது இருப்பதனால் அது பணமாக கொள்ளப்படுவதில்லை. இது தற்காலிகமான, அந்த லீனாக மாற்றிக்கொள்ளும், இது தற்காலிகமான பரிமாற்றமாக மட்டுமே தொழிற்படுகின்றது, பெருமான திரட்டாக தொழிற்படுவதில்லை. அப்ப கடன் அட்டையை வச்சுக்கொண்டு நான் பெருமானத்தை திரட்ட இயலாது, சொத்தாக்க இயலாது. அது ஒரு பரிமாற்று ஊடகம். அந்த பரிமாற்று ஊடகம் பணத்துக்காக நாங்கள் செய்கிறோமே ஒழிய பணத்தை ரீப்ளேஸ் பண்ணதே ஒழிய பணம் இல்லை. கடன் அட்டையை பயன்படுத்தி பொருட்கள் சேவைகளை கொள்வனவு செய்த பின்னர் கடன் அட்டையை வழங்கிய நிறுவனத்திற்கான இறுதி தீர்ப்பனவு பணத்தின் மூலமாகவே மேற்கொள்ளப்படுகிறது. அப்ப நான் சொன்னேன், என்னைய கடனாளி ஆக்கிட்டு நான் 100 ரூபாய் தரணும் அந்த வங்கி சொல்லியிருக்கேன். அது அப்படியே சேர்ந்து 1000 ரூபாய் ஆகுண்டு வைப்போம். அப்ப மாசம் முடிஞ்சோடனே பேங்க் ஒரு ஸ்டேட்மெண்ட் தருது, இன்ன தேதிக்குள்ள நீ 1000 ரூபாய கட்டணும். அப்ப 1000 ரூபாய கட்டணும்ன்றேக்க நான் அந்த 1000 ரூபாய காசாத்தான் கட்டுறேன், காசாத்தான் கட்ட முடியும், காசாத்தான் கட்டணும் அந்த வங்கியும் எதிர்பார்க்குது. அப்ப கடன் அட்டையை வழங்கிய நிறுவனத்திற்கான இறுதி தீர்ப்பனவு பணத்தின் மூலமாகவே மேற்கொள்ளப்படுகிறது. கடன் அட்டை பணமாக இருப்பின் இவ்வாறான இறுதி தீர்ப்பனவை பண வடிவில் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை தானே. கடன் அட்டையில வர பேலன்ஸ கடன் அட்டையே பணம் பண்ணா நான் பணத்தை கொண்டுச்சு கடன் அட்டையில இருக்கிற பேலன்ஸை நான் தீர்க்கும். அப்ப இது உங்களுக்கு விளங்கும் என்று நான் நினைக்கின்றேன். அதாவது பணத்துக்கு ஒரு ஊடகமாக, ஒரு ரீப்ளேஸ் பண்றதா தான் கடன் அட்டையோ வரவட்டையோ ஏடிஎம் மிஷினோ இருக்கு ஒழிய கடன் அட்டை பணமாக மாறாது, வரவட்டை என்பதும் பணமாக மாறாது, ஏடிஎம் கார்டு என்பதும் பணமாக மாறாது. ஒரு 2 நிமிஷம் இவ்வளவு நேரம் பார்த்ததை ஒரு திருப்பி பாருங்கள். கிட்டத்தட்ட 1 மணி நேரமா நான் இதுல படிப்பிச்சுட்டேன். வேகமா போற மாதிரி எனக்கு தெரிகின்றது. நான் ஏதோ சொல்றது எல்லாத்தையும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் விளங்கினா சரி. தேங்க் காட். இது நீங்கள் அதாவது ரெஜிஸ்டர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்லைன்ல நீங்கள் கேட்டுக்கொண்டும் இருக்கலாம், படிச்சு கொண்டும் இருக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்துல ஒரு 4-5 நாள்ல இது உங்களுக்கு யூடியூப்ல ரெக்கார்டிங்கா போடுவீனம். அப்போ நீங்க உங்களுக்கு விளங்காத அதுல போட்டு கேட்டுக்கொள்ளலாம். ஆனாலும் இந்த வசதி இல்லாத நேரத்துல நாங்கள் என்ன செய்ய போறோம்ன்றதுதான் பிரச்சனை. ஆகவே தெளிவா இது இருக்கா இப்ப பாருங்க, நாங்கள் மிச்சத்தை தொடருவோம்.
கிட்டத்தட்ட 5 பக்கங்கள் நாங்கள் பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். சரி, நாங்க அடுத்த செக்ஷன் என்னன்னு சொன்னால் பணத்திற்கான கேள்வி, டிமாண்ட் ஃபார் மணி. இந்த பணத்திற்கான கேள்வி 3 விதமாக நாங்கள் அதை பிரிச்சு கொள்றோம். ஒரு பணத்துக்கான கேள்வி என்னன்னு பார்ப்போம். பணம் பூர்ண திரவத்தன்மை கொண்ட ஒரு சாதனமாகும். இதனை கொண்டு பல்வேறு விதமான தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும். அதை நான் உங்களுக்கு சொல்லி விளங்கப்படுத்த தேவையில்லை. இதனால் எல்லா மக்களும் குறிப்பிட்ட ஒரு தொகை பணத்தை பணமாகவே வைத்திருக்க விரும்புகின்றனர். அப்ப பணத்தை கொண்டு நாங்கள் எல்லா விதமான பல்வேறு தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியதா இருக்கிறதால எல்லா மக்களும் குறிப்பிட்ட ஒரு தொகை பணத்தை பணமாக வைத்திருக்க விரும்புகின்றனர். அவ்வாறு பணத்தை பணமாக வைத்திருக்க விரும்புகின்ற அளவு பணத்திற்கான கேள்வி எனப்படும். அப்புறம் இன்றைக்கு நான் பணத்தை பணமாக வச்சிருக்க விரும்புறேன்னு சொன்னா அது பணத்திற்கான கேள்வி. இன்றைக்கு நான் சொல்றேன்னு எனக்கு பணம் தேவையில்லை, எனக்கு வந்த காசை நான் கொண்டு போய் பேங்க்ல போட்டுட்டு இருக்கிறேன்னு சொன்னா அது எனக்கு ஒரு கிழமைக்கு பிறகு பணம் தேவைன்ற அர்த்தம். நான் அதை கொண்டு போய் ஒரு வருஷம் ஃபிக்ஸ்ட் டிபாசிட்ல போட்டுட்டு வந்தேன்னு சொன்னால் அது எனக்கு ஒரு வருஷத்துக்கு தேவையில்லைன்றதுதானே அர்த்தம். ஆகவே பணம் தேவை, பணத்திற்கான கேள்வி இருக்கின்றது. பணத்தை பணமாக வச்சிருக்க விரும்புறோமா என்பதுதான் அங்க உள்ள. அப்ப இந்த பணத்திற்கான கேள்வியின் வகைகள் என்னன்னு பார்த்தா, முதலாவது கொடுக்கல் வாங்கல் நோக்கத்திற்கான கேள்வி. அப்ப டிரான்சாக்சன், நான் ஒரு சாமான் பண்றதுக்கோ, பஸ்ல போறதுக்கோ, ஒரு தண்ணி பூத்தில் பண்றதுக்கோ, ஒரு பேனியை பண்றதுக்கோ எனக்கு கொடுக்கல் வாங்கல் நோக்கத்துக்காக என்னோட கொஞ்சம் காசு இருக்கும் இந்த நேரம் கையில். அதை சொல்றது பணத்திற்கான கொடுக்கல் வாங்கல் நோக்க கேள்வி. அடுத்தது பாதுகாப்பு நோக்கத்திற்கான கேள்வி. மற்றது உத்தேச நோக்க கேள்வி. அப்ப பாதுகாப்பு நோக்க கேள்வி என்றா என்ன, உத்தேச நோக்க கேள்வி என்றா என்ன, கொடுக்கல் வாங்கல் நோக்க கேள்வி என்றா என்ன என்று நாங்கள் ஒவ்வொன்றா பார்ப்போம். இதை தவிர பணத்திற்கான கேள்வி பொருளியலாளர்களால் பின்வரும் அடிப்படையில் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. ஒன்று செய்வினை நிலுவை கேள்வி, செயற்பாட்டு நிலுவை கேள்வி. செய்வினை செயற்பாட்டு, ஆக்டிவ் பேசிவ் இந்த மாதிரி. சரி, இப்ப பணத்திற்கான கொடுக்கல் வாங்கல் நோக்க கேள்வியை நாங்கள் பார்ப்போம். பணத்தின் திட்டமிட்ட செலவு. அப்ப இது அன்றாடம் நான் இப்ப சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஒரு கொஞ்சம் காசா வச்சிருக்க விரும்புவோம். நாளாந்த கொடுக்கல் வாங்கல் தேவைகளை ஈடு செய்து கொள்வதை நோக்கமாக கொண்டு குறிப்பிட்ட ஒரு தொகை பணத்தை மக்கள் பணமாக வைத்திருக்க விரும்புதல், அதை திருத்திக் கொள்ளுங்க, விரும்புதல், வைத்திருக்க விரும்பு பெறல் இல்ல, விரும்புதல் பணத்திற்கான கொடுக்கல் வாங்கல் நோக்க கேள்வி எனப்படும். எல்லாத்துக்கும் மேலால மன்னிச்சு கொள்ளுங்க, சில எழுத்து பிள்ளைகள் வாரது இது டைப்பிங்ல வர பிள்ளைகளா இருக்கின்றது. நாளாந்த கொடுக்கல் வாங்கல் தேவைகளை ஈடு செய்து கொள்வதற்காக நோக்கமாக கொண்டு குறிப்பிட்ட ஒரு தொகை பணத்தை மக்கள் பணமாக வைத்திருக்க விரும்புதல் பணத்திற்கான கொடுக்கல் வாங்கல் நோக்க கேள்வி எனப்படும். இக்கொடுக்கல் வாங்கல் நோக்க கேள்வியானது வருமானத்தின் நேரடி தொழிற்பாடாகும். அப்ப நாங்கள் பணத்தை பணமா வச்சிருக்க விரும்புறோம். அது ஒரு கொடுக்கல் வாங்கல் நோக்கத்துக்காக நான் சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு நான் 500 ரூபாய் காசை வச்சிருக்க விரும்புறேன்னு சொன்னா நான் பணத்தை பணமா கொடுக்கல் வாங்கல் நோக்கத்துக்காக ஏற்படுத்துற கேள்வி 500 ரூபாய். ஏனென்றா எந்த சம்பளம் 5000 10,000 தான் வச்சுக்கொள்ளும். ஆனா 1 லட்சம் ரூபாயும் 2 லட்சம் ரூபாயும் முளைக்கிற ஒரு ஆள் ஒரு நாளைக்கு 500 ரூபாய் காசு கொடுக்கல் வாங்கல் நோக்கத்துக்காக வச்சிருக்க மாட்டேன். என்னன்னா அவருடைய தேவைகள் வேறு, அவர்கள தேவையின் தரமும் வேறு. ஆகவே அவர் 500 ரூபாய் இல்ல 5000 ரூபாயை வச்சிருப்பார் கொடுக்கல் வாங்கல் நோக்க கேள்வியா. ஆகவேதான் நாங்கள் சொல்றோம், வருமானத்துக்கும் இந்த கொடுக்கல் வாங்கல் நோக்க கேள்விக்கும் நேரடி தொழிற்பாடு ஒன்று. வருமானம் அதிகரிக்கும் பொழுது கொடுக்கல் வாங்கல் நோக்க கேள்வி அதிகரிக்கும், வருமானம் குறைவடையும் போது கொடுக்கல் வாங்கல் நோக்க கேள்வி குறைவடைந்து காணப்படும். அதை கீழே இருக்கிற கிராஃபில நாங்கள் பார்த்து கொள்ளலாம்.
பாருங்க, அது 45 இதுல கோணத்துல அது இடமிருந்து வரமாக கீழிருந்து மேலாக போய்கொண்டிருக்கின்றது. வருமானம் Y1 இருக்கும் பொழுது கொடுக்கல் வாங்கல் நோக்க கேள்வி MD1 இருக்கின்றது. வருமானம் Y2 உயரும் போது கொடுக்கல் வாங்கல் நோக்க கேள்வியும் MD2 உயர்கின்றது. அப்ப இந்த கிராஃபிக் மூலமாக நாங்கள் கொடுக்கல் வாங்கல் நோக்க கேள்வியை விளங்கிக் கொள்ளலாம். அடுத்தது கொடுக்கல் வாங்கல் நோக்க கேள்வியை தீர்மானிக்கும் காரணிகள் என்ன? முதலாவது வருமானம். அதுதான் நாங்க இப்ப பார்த்தோம். வருமானத்துக்கும் கொடுக்கல் வாங்கல் நோக்க கேள்விக்கும் இடையிலே நேர்கணிய தொடர்பு இருக்கு. அடுத்தது வருமானம் பெறும் கால இடைவெளி. வருமானம் பெறும் கால இடைவெளி. உதாரணமாக நான் மாசம் நான் சொன்ன உங்களுக்கு 10,000 ரூபாய் சம்பளம் மாசம் பெற்றுக் கொடுக்கின்றேன் என்று சொன்னா நான் காசை கொடுக்கல் வாங்கல் நோக்கத்துக்காக வச்சிருக்கிற காசை கூடுதலாக. ஏன்னா எனக்கு இன்றைக்கு சம்பளம் அடுத்த 30 நாள் ஏற்படாதான் இனி சம்பளம். ஆனா கிழமைக்கு சம்பளம் எடுப்புறவன் என்ன செய்வான்? எனக்கு அடுத்த கிழமை சம்பளம் இருந்தானேன்னுட்டு இப்ப என்ன செய்வார்? கொஞ்சம் காசா வச்சிருப்பார். அதே நாள் கூலிக்கு போறவர் என்ன செய்வார்? நாளைக்கு எனக்கு சம்பளம் பெற போகுதான் என்று இன்றைக்கு அவர் வச்சிருக்கிற காசு குறைவாக இருக்கும். அப்போ வருமானம் பெறும் கால இடைவெளி கூட கூட கொடுக்கல் வாங்கல் நோக்க கேள்வியை தீர்மானிக்கணும். அதுக்காக வச்சிருக்கிற காசும் கூடவாயிருக்கும். பொதுவிலை மட்டம். பொதுவிலை மட்டம் என்பது என்ன? ஜெனரல் பிரைஸ் லெவல். இந்த பண விலைகளோட மட்டம் அதிகரிக்காம தொடர்ச்சியா ஒரே லெவல்ல இல்லாட்டா ஒரு சாதுவா மெல்லிசா அதிகரிச்சு கொண்டிருக்குமாக இருந்தால் நாங்கள் கொஞ்சம் காசை கொடுக்கல் வாங்கல் நோக்க கேள்விக்காக வச்சிருப்போம். ஆனா இன்றைக்கு நான் வேண்டிய பொருள் வாரக்கிழமை விலை கூட போகுதுண்டா நான் என்ன செய்வேன்? கூடுதலான காசுத்தானே வச்சிருப்பேன். என்னன்னா இன்றைக்கு வந்த விலையில இல்ல நாளைக்கு இருக்க போறது இல்லை. எதிர்கொள்ளும் ஆபத்தின் தன்மை எக்ஸ்பெக்டிங் ரிஸ்க் என்று சொல்றோம். ரிஸ்க் உங்களுக்கு நாளைக்கு ஒரு பெரிய ஒரு ஆபத்து வேற போகுதுன்னா நான் என்ன செய்வேன்? நான் கொஞ்சம் காசு கூட வச்சிருப்பேன். ஏன்னா அந்த ஆபத்தை சமாளிக்கிறது. சரியா? அது எதிர்கொள்ளும் ஆபத்தின் தன்மை பெரிய ரிஸ்கானதா இருந்தா நான் கூடுதலான காசு கையில வச்சிருப்பேன். எதிர்கொள்ளும் ஆபத்து குறைவாக இருந்தேன்னா நான் குறைவான காசைத்தான் கையில வச்சிருப்பேன். நவீன நிதியிடல் கண்டுபிடிப்புகள். அப்ப நவீன நிதியிடல் கண்டுபிடிப்புகள் வந்தது என்று சொன்னால் நாம் இப்ப உதாரணத்துக்கு ஏடிஎம் மிஷின். இப்ப நீங்க கவனிச்சு பாருங்க, சேமிப்பு வைப்புல நான் காசை போட்டு வச்சிருந்த நேரத்திலும் பார்க்க ஏடிஎம் கார்டு வந்த பிறகு அந்த ஏடிஎம் கார்டையும் பேங்க்குக்கு வெளியில பேங்க் மூடினாலும் என்னால 24 மணித்தியாலமும் அக்சஸ் பண்ணலாம் என்று வரும் பொழுது நான் பணமா வச்சிருக்கிற தன்மை குறைஞ்சிட்டுதல்லோ. ஏன்னா எனக்கு நம்பிக்கை இருக்குது அந்த கார்டை நான் எந்த நேரம் கொண்டு திரும்பினேன்னா விரும்பின நேரம் என்னால அந்த காசை எடுத்துக்கொள்ளலாம். அப்ப நான் அதை வங்கியில போட்டுட்டு இருக்கேன். அப்ப நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஏடிஎம் மெஷின்களை பூட்டுறதால இந்த வங்கிகள் ஆக்கள்கிட்ட காசை கொடுக்காம தாங்கள் வச்சிருக்கு. அதுவும் 24 மணித்தியாலம் அந்த காசை எடுக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கையை ஊட்டின பிறகு எடுக்கலாம் என்ற ஒரு நிலையை ஏற்படுத்தின பிறகு ஆக்கள் எடுக்க மாட்டேன். இப்ப இன்றைக்கு எனக்கு இரவுல 2 மணிக்கு தேவைப்பட்டாலும் நான் அதுல பக்கத்துல ஓடி போய் மற்றது எல்லா இடத்துலயும் ஏடிஎம் மிஷின் இருக்கின்றது. போய் 2 மணிக்கு எடுக்கலாம்டா நான் ஒரு 10,000 ரூபாய் வச்சிருக்க வேண்டிய இடத்துல 100 ரூபாய் தான் வச்சு கொண்டு. அப்ப அந்த மிச்சம் 9,900 வங்கிக்கு ஆதாயம். வங்கி வச்சிருக்குது அந்த காசு. பணத்தின் கொடுக்கல் வாங்கல் நோக்க கேள்வியையும் பாதுகாப்பு நோக்க கேள்வியையும் சேர்த்து பணத்தின் செய்வினை நிலுவை கேள்வி என அழைக்கின்றோம். அப்ப பாதுகாப்பு நோக்கத்துக்காக நாங்கள் அந்த இதென்றது பார்ப்போம். அப்ப கொடுக்கல் வாங்கல் நோக்க கேள்விக்கையும் பாதுகாப்பு நோக்க கேள்விக்காக நாங்கள் உள்ள பணத்தின கேள்வியையும் சேர்த்து பணத்தின் செய்வினை நிலுவை கேள்வி என்று நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். அப்ப அடுத்தது உத்தேச நோக்க கேள்வி இல்லாட்ட ஊக நோக்க கேள்வி அல்லது செயற்பாட்டு நிலுவை கேள்வி. நாங்க உத்தேச நோக்க கேள்வி என்று அதை சொல்லிக் கொள்வோம். அப்ப பணம் ஒரு வருமானம், உழைத்து தரும் சொத்து.
பணம் ஒரு வருமானத்தை உழைத்து தரும் சொத்து. இதனால் எல்லா மக்களும் பணத்தினையும் பயன்படுத்தி வருமானம் உழைக்க விரும்புகின்றனர். சரிதானே? இதன் அடிப்படையில் வருமானம் உழைப்பதை நோக்கமாக கொண்டு மக்கள் குறிப்பிட்ட ஒரு தொகை பணத்தை பணமாக வைத்திருத்தல் பணத்துக்கான ஊக நோக்க கேள்வி என்று நாங்கள் சொல்லிக் கொள்வோம். அப்ப விளங்கிக் கொள்ளுங்க, பணத்துல மனம் ஒரு வருமானத்தை உழைச்சி தரும் என்று நாங்கள் முதல் பார்த்தோம். அந்த வருமானத்தை உழைச்சி தருவதற்காகவே பணத்தை பணமாக நாங்கள் வச்சிருக்கிறது ஊக நோக்க கேள்வி என்று சொல்லுகின்றோம். பணத்தின் ஊக நோக்க கேள்வி வட்டி வீதத்தினால் தீர்மானிக்கப்படுகின்றது. என்னத்தால தீர்மானிக்கப்படுகின்றது? வட்டி வீதத்தினால். அப்ப வட்டி வீதம் அதிகரிக்கின்ற போது பணத்தை வைப்பிலிட்டு கூடிய வருமானத்தை உழைக்க முடியும். அப்ப வட்டி வீதம் அதிகரிக்கின்ற போது பணத்தை நான் வைப்பிலிட்டு வங்கியில வைப்பிலிட்டு கூடிய வருமானத்தை உழைக்க முடியும் என்பதனால் பணத்தின் ஊக்க கேள்வி இல்லாட்டா ஊக நோக்க கேள்வி, உத்தேச நோக்க கேள்வி குறைவாக இருக்கு. மாறாக வட்டி வீதம் குறைவடைகின்ற போது பணத்தின் உத்தேச நோக்கத்தில் வைத்திருப்பதனால் மூலம் கூடிய வருமானத்தை உழைக்க முடியும் என்பதனால் பணத்தை ஊக்க நோக்க கேள்வி உயர்வாக காணப்படும். அதாவது பணத்தை நாங்கள் பணமாக கூட வச்சிட்டு இருப்போம். மேலும் இழிந்த வட்டி வீதத்தில் பணத்திற்கான உத்தேச நோக்க கேள்வி முடிவிலியாக காணப்படும். இந்த நிலை பொருளியல்ல திரவ பொறி நிலை என்று நாங்கள் சொல்லுவோம். லிக்விடிட்டி ட்ராப் என்று நாங்கள் சொல்லுவோம். அதாவது இந்த கிராஃபை பாருங்க, ஒரு பக்கம் வட்டி வீதம் இருக்கின்றது, ஒரு பக்கம் உத்தேச நோக்க கேள்வி இருக்கின்றது. அப்ப வட்டி வீதம் கூட கூட நாங்கள் எங்களோட உத்தேச நோக்க கேள்வி குறைஞ்சிரும். நாங்கள் பேங்க்ல போட்டுட்டு இருப்போம், உத்தேச நோக்கத்துக்காக வச்சிருக்கிற கேள்வியை நாங்கள் குறைய வச்சிருப்போம். ஆனால் வட்டி வீதம் குறைய குறைய இது சைவருக்கு வராது. ஒரு நாளும் உத்தேச நோக்க கேள்வி சைவருக்கு வராது. நாங்கள் எந்த ஒரு நிலையிலும் மினிமம் ஒரு குறிப்பிட்ட தொகை பணத்தை உத்தேச நோக்கத்துக்காக பணமாக வச்சிருக்க விரும்புவோம். அதைத்தான் சொல்றது திரவ பொறி நிலை என்று. அது எவ்வளவுதான் வட்டி வீதம் குறைஞ்சாலும் கூட்டினாலும் நாங்கள் அந்த வீதத்துக்கு அந்த தொகைக்கு கீழே வரவே மாட்டோம். அப்ப இழிந்த வட்டி வீதத்தில் உத்தேச நோக்க கேள்வி முடிவிலியாக இருப்பதற்கான காரணம், அப்ப எதிர்காலத்தில் வட்டி வீதம் அதிகரிக்கின்ற போது கூடுதலான பணத்தை வைப்பு செய்து கூடிய வட்டி வருமானத்தை உழைக்க முடியும் என கருதியே இழிந்த வட்டி வீதத்தில் பணத்திற்கான உத்தேச நோக்க கேள்வி முடிவிலியாக காணப்படுகிறது. அப்ப இப்ப ஏன் அவையில் அதை போடாம இருக்கிறோம் என்று சொன்னால் எதிர்காலத்துல வட்டி வீதம் கூடும், நாங்கள் அந்த நேரம் போட்டுக் கொள்ளுவோம். அது எந்த வீதத்துல இருந்தாலும் 30 வீதத்துல இருந்தாலும் இதில் நெப்பினம் 50 வீதமாகட்டும் 40 வீதமாகட்டும் நாங்கள் போடுவோம். அதால அது திரவப்பொறி நிலைன்னு சொல்லுவோம். நிகழ்கால வட்டி வீதத்துக்கும் உத்தேச நோக்க கேள்விக்கும் இடையிலான தொடர்பு எதிர்கணியமாகத்தான் இருக்கும். எதிர்கால வட்டி வீதத்துக்கும் உத்தேச நோக்க கேள்விக்கும் இடையான தொடர்பும் நேர்கண்ணியமாக காணப்படும். அப்ப நிகழ்காலத்துல வட்டி வீதத்துக்கும் உத்தேச நோக்க கேள்விக்கும் இடையான தொடர்பு எதிர்கணியம். வட்டி வீதம் கூட கூட உத்தேச நோக்கமா வச்சிருக்கிற கேள்வி இது குறைஞ்சு கொண்டு வரும். வட்டி வீதம் குறைய குறைய உத்தேச நோக்கத்துக்காக வச்சிருக்கிற கூடிக்கொண்டு வரும். ஆனா எதிர்கால வட்டி வீதத்தை வச்சு நாங்கள் பார்க்க இது நேர்கணியமாக. எதிர்காலத்துல வட்டி வீதம் அதிகரிக்கும் என்று நினைச்சா நாங்கள் என்ன செய்வோம், எதிர்காலத்துல இன்வெஸ்ட் பண்றதுக்காக இப்ப உத்தேச நோக்கமா வச்சிருக்கிற கேள்வியை கூட்டிக் கொண்டு போவோம். அதே மாதிரி எதிர்காலத்துல வட்டி வீதம் குறையும் என்று நாங்கள் எதிர்பார்த்தா இப்ப நாங்கள் உத்தேசமாக வைத்திருக்கிற பணத்துக்கான கேள்வியை குறைச்சு கொண்டு வருவோம். அப்ப அடுத்தது பாதுகாப்பு நோக்க கேள்வி, ஆபத்து நோக்க கேள்வி. அப்ப மக்களது வாழ்க்கையில் எதிர்பாராமல் ஏற்படுகின்ற செலவுகளை மேற்கொள்ளும் நோக்குடன் மக்கள் தம்மிடம் வைத்திருக்க விரும்புகின்ற பணத்தினது அளவே பணத்தின் பாதுகாப்பு நோக்க கேள்வி என்று சொல்லுகின்றோம். அப்ப மக்களது வாழ்க்கையில் எதிர்பாராமல் ஏற்படுகின்ற செலவுகளை மேற்கொள்ளும் நோக்குடன் மக்கள் தம்மிடம் வைத்திருக்க விரும்புகின்ற பணத்தின் அளவே பணத்தின் பாதுகாப்பு நோக்க கேள்வி என்று சொல்லுகின்றோம். அதாவது நாளைக்கு எதுவும் நடக்கல, அப்ப எதிர்பாராம ஏதாவது ஒன்று நடந்தது என்று சொன்னால் அதை நாங்கள் சமாளிக்கிறதுக்காக வச்சிருக்கிற காசுதான் பாதுகாப்பு நோக்கத்துக்கான கேள்வி என்று சொல்லுகின்றோம். அதாவது எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய நோய்கள், விபத்துக்கள், விருந்தினர் வருகை, விருந்தினர் வந்துட்டோம்னா என்ன செய்யறது, வாகனம் திருத்தணும்னா என்ன செய்யறது, வீட்டை திருத்தணும்னா என்ன செய்யறது போன்ற காரணங்களுக்காக மக்கள் தம்மிடம் வைத்திருக்க விரும்புகின்ற பணத்தின் அளவையே பணத்தின் பாதுகாப்பு நோக்க கேள்வி குரோ
அதாவது எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய நோய்கள், விபத்துகள், விருந்தினர் வருகை, வாகன திருத்தம், அப்படி எல்லாத்தையும் நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். அப்ப பணத்தின் பாதுகாப்பு நோக்க கல்வியினை தீர்மானிக்கும் பிரதான காரணி மக்களின் வருமானம் ஆகும். அப்ப மக்கள்கிட்ட வருமானம் கூட இருக்கும் என்று சொன்னால் நாங்கள் பாதுகாப்பு நோக்கத்துக்காக வச்சிருக்கிற கல்வியின் அளவு கூடுதலாக இருக்கும். மக்களின வருமான மட்டத்திற்கும் பாதுகாப்பு நோக்க கல்விக்கும் இடையில் நேர்கணிய தொடர்பு காணப்படுகின்றது. அப்ப மக்கள்கிட்ட வருமானம் கூடுதலாக இருக்கும் என்றால் பாதுகாப்பு நோக்கத்துக்காக வச்சிருக்கிற கல்வியின் அளவும் கூடுதலாக இருக்கும். மக்கள்கிட்ட வருமானம் குறைவாக இருந்தால் பாதுகாப்பு நோக்கத்துக்காக வச்சிருக்கிற கல்வியின் அளவு குறைவாக இருக்கும். அதாவது வருமானம் அதிகரிக்கின்ற போது பணத்தினது பாதுகாப்பு நோக்க கல்வியும் அதிகரிக்கும். வருமானம் குறைவடைகின்ற போது பணத்தின் பாதுகாப்பு நோக்க கல்வியின் அளவும் குறைவடையும். வருமான மட்டத்திற்கும் பணத்தின் பாதுகாப்பு நோக்க கல்விக்கும் இடையேயான நேர்கணிய தொடர்பினை பின்வரும் வரைபடத்தின் மூலம் காட்டலாம். அப்ப இது உங்களுக்கு ஒபியஸா அப்படியே தெரியுது. வருமானம் பையா இருக்க எம்டிபி என்றது பாதுகாப்புக்கு நோக்க கேள்விக்கான இதா இருக்கின்றது. வருமானம் பை 1 உயரேக்க MDP1 என்பது கூடுதலாக வச்சிருக்கப்படுகின்றது. வருமானம் பை 2 குறைந்துதான் வயிலும் பார்க்க வருமானம் பை 2 குறைஞ்சது என்ன MDP2 குறைந்து காணப்படும். அப்போ வருமானத்தை தவிர பின்வரும் காரணிகளும் பணத்தின் பாதுகாப்பு நோக்க கேள்வியை தீர்மானிக்கும். வருமானம் பெறும் கால இடைவெளி. அப்ப நான் உங்களுக்கு முதல் சொன்ன மாதிரி வருமானம் பெறும் கால இடைவெளி கூட கூட நாங்கள் இங்க வச்சிருக்கிற காசின் எண்ணிக்கையும் கூடிக்கொண்டு போகும். ஆகவே இது நேர்கணிய தொடர்பை கொண்டது. அப்ப பொது விலை மட்டத்தின் போக்கு. பொது விலை மட்டம் அதிகரிச்சு கொண்டு போகும் என்று சொன்னா நாங்கள் பாதுகாப்பு நோக்கத்துக்காக வச்சிருக்கின்ற கேள்வியின் அளவும் கூடிக்கொண்டு போகும். அப்ப இதுவும் ஒரு நேர்கணிய தொடர்பு. அதே சமயம் பொது விலை மட்டம் குறைஞ்சு கொண்டு போகும் என்று நாங்கள் பாதுகாப்பு நோக்கத்துக்காக வச்சிருக்கிற கல்வியின் அளவும் குறைவாக இருக்கும். ஆகவே இது குறைவாக இருக்கும். நேர்கணிய தொடர்பு. கூடேக கூடுறதும் குறையேக குறைகிறதும் நேர்கணிய தொடர்பு. எதிர்பார்க்கும் விபத்துகளின் தன்மை. அப்ப எதிர்பார்க்கும் விபத்துகளின் தன்மை சீரியஸான விபத்துக்களை நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம்னா கூடுதலான காசு நாங்கள் வச்சிருப்போம். சீரியஸ் இல்லாம மைனர் இன்ஜுரிஸை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தா குறைஞ்ச காசை வச்சிருப்போம். அப்ப எதிர்பார்க்கும் விபத்துகளின் தன்மைக்கும் பாதுகாப்பு நோக்க கல்விக்கும் இடையே நேர்கணிய தொடர்பு உள்ளது. பணத்திற்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய புதிய நாணயமல்லா சாதனங்களின் அறிமுகம். அப்ப பணத்துக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய புதிய நாணயமல்லா சாதனங்களின் அறிமுகம் என்றது நாங்கள் உதாரணத்துக்கு ATM கார்டு, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு சொல்லுவோம். அப்ப அப்படியான கார்டுகள் வந்துட்டு என்று சொன்னா உண்மையில பணத்துக்கு நாங்கள் பாதுகாப்பு நோக்கத்துக்காக வச்சிருக்கிற கேள்விக்கு அந்த நாணயமல்லா சாதனங்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கு? எதிர்கணிய தொடர்பு. என்னடா கார்டு இருக்கிறவன்கிட்ட வச்சிருக்கிற காசு குறைவா இருக்கு. கார்டு இல்லாதவன்கிட்ட தான் வச்சிருக்கிற காசு கூடுதலாக இருக்கும். அப்ப பணத்தின் கேள்வியினை தீர்மானிக்கும் காரணிகள் நாங்கள் முதலே கதைச்சது தான் நாங்கள் திரும்ப மேல கதைக்க போவோம். அவை நாங்கள் இதை வேகமாக பார்த்து கொண்டு போவோம். மெய் வருமானம். ஒருத்தன் மெய் வருமானத்துக்கும் பணத்தின் கேள்விக்கும் இடையே நேர்கணிய தொடர்பு தான் காணப்படுகின்றது. அதாவது மக்களின் மெய் வருமானம் அதிகரிக்கின்ற பொழுது பணத்தின் கொடுக்கல் வாங்கல் நோக்க கேள்வி மற்றும் பாதுகாப்பு நோக்க கேள்வி என்பனவும் அதிகரித்து கொண்டு போகும். மாறாக மக்களின் மெய் வருமானம் குறைவடைகின்ற போது பணத்தினது கொடுக்கல் வாங்கல் நோக்க கேள்வி மற்றும் பாதுகாப்பு நோக்க கேள்வி என்பன குறைவடைந்து செல்லும். அப்ப அது விளங்குதுதான். அடுத்தது பொது விலை மட்டத்தின் போக்கு. பொது விலை மட்டத்தின் இப்ப 2 தரம் நாங்கள் அதை பார்த்துட்டோம். பொது விலை மட்டத்தின் போக்கு கூடிக்கொண்டு போவோம்னா நாங்கள் எந்த ஒரு நோக்கத்துக்காக வச்சிருக்கிற பணத்துக்கான கேள்வியும் கூடிக்கொண்டு போகும். பொது விலை மட்டத்தின் போக்கு என்னும்போது பொது விலை மட்டத்தின் போக்குக்கும் பணத்தின் கேள்விக்கும் இடையே நேர்கணிய தொடர்பு காணப்படுகின்றது. அதாவது பொது விலை மட்டம் உயர்வடைந்து செல்லுகின்ற போது பணத்தின் கொடுக்கல் வாங்கல் நோக்க கேள்வி மற்றும் பாதுகாப்பு நோக்க கேள்வி என்பனவும் அதிகரிக்கும். மாறாக பொது விலை மட்டம் குறைவடைந்து செல்லுமாயின் பணத்தினது கொடுக்கல் வாங்கல் நோக்க கேள்வி மற்றும் பாதுகாப்பு நோக்க கேள்வி என்பனவும் குறைவடையும். அடுத்தது வட்டி வீதம்.
அப்ப இந்த வட்டி வீதம் கூடுதலாக இருந்ததுண்டா நாங்க இந்த நோக்கங்களுக்காக வச்சிருக்கிற கேள்வியின் அளவு குறைவா இருக்கும். வட்டி வீதம் குறைவா இருந்ததுண்டா நாங்க இந்த நோக்கங்களுக்காக வச்சிருக்கிற கேள்விக்கான அளவு கூடுதலாக இருக்கும். அப்ப வட்டி வீதத்துக்கும் இந்த நோக்கத்துக்கான பணத்துக்கான கேள்விக்கும் இடையே எதிர்கணிய தொடர்பு இருக்கின்றது. நான் அதுல அந்த உத்தேச நோக்க கேள்வி இல்ல ஒரு கிராஃப் ஒன்று பார்த்தோம், திரவ பொருள் நிலையுள்ள ஒரு கிராஃப் ஒன்று பார்த்தோம், அதை நீங்கள் இதுல பார்த்துக்கலீங்க. சரி, நிகழ்காலத்தில் வட்டி வீதம் உயர்வாக இருந்தால் பணத்தினது உத்தேச நோக்க கேள்வி குறைவாக இருக்கும். மாறாக நிகழ்காலத்தில் வட்டி வீதம் குறைவாக இருந்தால் உத்தேச நோக்க கேள்வி அதிகரிக்கும். அடுத்தது பணத்தின் வகைகள். அப்ப என்ன மாதிரியான பணங்கள், எத்தனை மாதிரியான பணங்கள் எங்கள்கிட்ட இருக்கின்றதை பார்க்கத்தான் டைப்ஸ் ஆஃப் மணி. அப்ப பணமும் பணத்தின் பிரதியீட்டு சாதனங்களையும் தான் நாங்கள் இங்க பார்க்க போறோம். அப்ப பணத்தின் வகைகள் என்றது என்ன? முதலாவது சட்டப்பணம் அல்லது சட்ட இருமதி பணம் அல்லது காசு. அப்ப காசு ரெடி கேஷை தான் நாங்கள் சட்டப்பணம் என்று சொல்றோம். பொருளாதாரம் ஒன்றின் அரசினது சட்ட அங்கீகாரத்துக்கு அமைவாக மத்திய வங்கியால் வெளியீடு செய்யப்படும் தாழ்குற்றி நாணயங்களே சட்ட இரும பணம் எனப்படும். இதற்கு அரசின் சட்ட அங்கீகாரம் காணப்படுவதால் இது பூரண திரவத்தன்மை கொண்ட ஒரு சாதனமாக காணப்படும். பூரண திரவத்தன்மை உள்ளது, சட்ட அங்கீகாரம் உள்ளது, சட்ட பணம் என்று சொல்லுவோம். எந்த பெறுமதியும் மற்ற கடதாசு உயர்ந்த பெறுமதி உள்ள பணமாக கருதப்படுவதற்கான காரணம் என்ன? எந்த பெறுமதியும் மற்றொரு கடதாசி தானே காசு, அது உயர்ந்த பெறுமதியுள்ள பணமாக கருதப்படுவதற்கான காரணம் என்ன? தற்போது பொருளாதாரங்களில் கொடுக்கல் வாங்கல்களுக்கு பயன்படுத்தப்படுகின்ற தாழ் நாணயம் எந்தவித பணப்பெறுமதி மற்றொரு கடதாசி ஆகும். இருப்பினும் இது உயர் திரவத்தன்மை உள்ள பரிமாற்று ஊடகமாக ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அடிப்படை காரணம் அது கொண்டுள்ள சட்ட அங்கீகாரம் ஆகும். அப்ப இப்ப 2-3 வருஷத்துக்கு முதல் இந்தியால நடந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றதா? 500 ரூபாய் காசு ஓவர் நைட்ல சொல்லிக்கிட்டோம் இது செல்லாது, இன்ன தேதிக்குள்ள நீங்கள் வங்கியில கொண்டு போய் அந்த 500 ரூபாய் காசை மாத்தி வேற காசை எடுத்துக்கொள்ளுங்க, அந்த தேதிக்கு பிறகு 500 ரூபாய் காசு செல்லாதுன்னு சொல்லிவிட்டான். அவ சனம் எல்லாம் என்ன செய்யுது, ஓடி திரிஞ்சு அந்த 500 ரூபாய் காசை வேற காசா மாத்த வடிகட்டுச்சுன்னா ஏன் அந்த சட்ட அங்கீகாரம் இல்லாம போகுது. அந்த சட்ட அங்கீகாரம் இல்லாமல் போக வலிக்கிடுக்க இவள் ஓடி போய் அந்த காசை மாத்த வலிக்கிடணும். அப்படி அப்ப அது என்னன்னு சொன்னா அந்த குறிப்பிட்ட தேதிக்கு பிறகு அது அந்த 500 ரூபாய் இல்ல, அது வெறும் கடதாசி தாள். அதைத்தான் இதுல சொல்லப்படுது. அடுத்தது வங்கி பணம் அல்லது காசோலை அல்லது கேள்வி வைப்பு. வணிக வங்கிகளால் பொதுமக்களின் பெயர்களில் பேணப்படுகின்ற கேள்வி வைப்புகளே வங்கி பணம் என்று சொல்லப்படுகின்றது. இக்கேள்வி வைப்புகள் மீது காசோலைகள் எழுதுகின்ற உரிமையினை வணிக வங்கிகள் வழங்கியுள்ளமையினால் காசோலையை பணமாக மாற்றல் கொடுக்கல் வாங்கல்களுக்கு பயன்படுத்த முடியும், அல்லது காசோலையே நேரடியாக கொடுக்கல் வாங்கலுக்கு பயன்படுத்தலாம் என்பதனால் இது வங்கி பணமாக கருதப்படுகிறது, பேங்க் மணி. மேலும் சட்ட பணத்துக்கு அடுத்ததாக உயர் தன்மை கொண்ட பணம் இதுவாகும். அப்ப சட்டப்பணம் என்ன, வங்கி பணம் என்ன? வங்கியில ஒரு கணக்கு இருக்கின்றது, நடைமுறை கணக்கு, கரண்ட் அக்கௌண்ட், கேள்வி வைப்பு இல்லாட்ட நடைமுறை கணக்குன்றது கணக்கு. இந்த கேள்வி வைப்புல இல்லாட்ட நடைமுறை கணக்குல பணம் போட்டால் வங்கிகள் என்ன செய்யறது, அந்த உரிமையாளர்களுக்கு கணக்கு உரிமையாளர்களுக்கு காசோலையை புத்தகத்தை கொடுக்கும். அந்த காசோலை புத்தகத்தை கொடுத்தா அந்த அவர் அந்த வங்கியில எவ்வளவு காசு இருக்கோ அந்த அளவு காசை பார்த்து அவர் எழுதி அந்த செக்கு வேறு யாக்களுக்கும் கொடுக்கலாம், அவர் போய் வங்கியில மாற்றியும் கொள்ளலாம். அப்படி வேற யாருக்கு கொடுக்க இன்னொரு ஆள் அந்த காசோலையை ஏற்றுக்கொள்ளுகின்றார் என்று சொன்னார், சொல்லுவோம் 50,000 ரூபாய்க்கு அதை எழுதி கொடுக்க 50,000 ரூபாய் ஏற்றுக்கொள்ளுகின்றார் என்று சொன்னால் இந்த காசோலையை பணமாக ஏற்றுக்கொள்ளுகின்றார் என்றுதானே அர்த்தம்.
பணத்துக்கு பதிலாக ஒரு ஆள் காசோலியே கொடுக்க அந்த காசோலியே செக்க ஒரு ஆள் வேண்டுறாரு என்றால் அது பணத்துக்கு பணமாக அதை ஏற்றுக்கொள்கின்றார் என்றதான் அர்த்தம். ஆகவேதான் இதுவும் ஒரு பணமாக நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். அதே சமயம் இது சட்ட பணத்துக்கு அடுத்ததாக உயர் திரவத்தன்மை கொண்ட ஒரு பணமாக இருக்கின்றது. அதாவது சட்ட பணத்துக்கு அடுத்ததாக உயர் திரவத்தன்மைன்னா 99% 95% திரவத்தன்மையுடைய ப்ரொவைடர் அந்த செக்கை நான் கொண்டு பேங்க்ல கொடுத்தாரு, பேங்க் காசு தரும் என்று நம்பிக்கை. அந்த செக்கை ரிஜெக்ட் பண்ணிச்சுன்னா பேங்க் பல்வேறு காரணங்களுக்காக செக்கை ரிஜெக்ட் பண்ணலாம். அப்படி ரிஜெக்ட் பண்ணிட்டேன்னா அந்த நம்பகத்தன்மை குறைஞ்சிரும். ஆனாலும் அந்த செக் ஒரு சட்ட ரீதியான பணத்துக்கு பதிலாக பணத்துக்கு அடுத்ததாக திரவத்தன்மை கூடின ஒரு பொருளாக நாங்கள் பாவிக்கின்றோம். அடுத்தது போலி பணம். போலி பணம் என்றாக்க பொதுமக்களின் பெயர்களில் வணிக வங்கிகளில் பேணப்படுகின்ற தவணை வைப்புகளையும் சேமிப்பு வைப்புகளையும் உள்ளடக்கியதுதான் போலி பணம் என்று நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். அப்ப போலி பணம் என்றா என்ன? வணிக வங்கிகள்ல இருக்கின்ற தவணை வைப்புகளையும் சேமிப்பு வைப்புகளையும் தான் சொல்லப்படுகின்றது. சேமிப்பு வைப்புகள் பணத்தின் ஒரு கூறாக உள்ளடக்கப்படுவதற்கான காரணங்கள் என்ன? சேமிப்பு வைப்புகள் பணத்தின் ஒரு கூறாக உள்ளடக்கப்படுவதற்கான காரணங்கள் என்ன என்று சொன்னால், வங்கிகள் எந்தவித முன்னறிவித்தலும் இன்றி வாடிக்கையாளர் விரும்புகின்ற போது இவ்வைப்பில் உள்ள பணத்தினை மீள பெற்றுக் கொள்ள முடியும். உங்களுக்கு அது விளங்குதுதானே? எந்த நேரமும் அந்த வங்கிகள்ல இருக்கிற சேமிப்பு வைப்பு தவணை வைப்பு இதையோ நாங்கள் காசா மாற்றிக் கொள்ளக்கூடியதா இருக்கிறபடியா அதை நாங்க போலி பணம் என்று சொல்லிக்கொள்ளணும். இவ்வைப்பில் உள்ள பணத்தினை 24 மணித்தியாலங்களுள் 24 மணித்தியாலங்களுள் இல்ல 24 மணித்தியாலங்களும் அதை திருத்திக் கொள்ளுங்க. 24 மணித்தியாலங்களும் மீள பெற்றுக் கொள்ளக்கூடிய விதத்தில் இதன் மீது தன்னியக்க கூற்று அட்டை ஏடிஎம் கார்டு வழங்கப்படுகின்றது. அப்ப ஏடிஎம் கார்டை நான் அதான் உங்களுக்கு ஏடிஎம் கார்டை நான் வேண்டி வச்சிருக்கேன் சொன்னால் 24 மணித்தியாலம் நான் அந்த மெஷின்ல போட்டு காசு எடுக்கலாம். அப்படி அது வேலை செய்ய இருக்கிறபடியா தான் அதையும் நாங்கள் போலி பணம் என்று சொல்லிக் கொள்கின்றோம். வாடிக்கையாளர் விரும்புகின்ற போது இவ்வைப்பினை சேமிப்பு வைப்பாகவோ அல்லது கேள்வி வைப்பாகவோ மாற்றிக்கொள்ள முடியும். அப்ப பழையபடி நாங்கள் விரும்புகின்ற போது அந்த காசை மெஷின்லயே நான் காசையும் போட்டு விடலாம். மெஷின்லயே அதை நான் காசையும் போட்டு விடலாம். நாளைக்கு பேங்க் ஓபன் பண்ண மட்டும் நான் பார்த்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே நான் எந்த நேரமும் அந்த காசை உள்ளுக்கு போடலாம், காசை எடுக்கலாம். ஆவண பணம் சேமிப்பு மற்றும் தவணை வைப்புகள் தவிர்ந்த விரைவாகவும் எளிதாகவும் பணமாக மாற்றக்கூடிய சாதனம் ஆவண பணம் எனப்படும். சேமிப்பு மற்றும் தவணை வைப்புகள் தவிர்ந்த விரைவாகவும் எளிதாகவும் பணமாக மாற்றக்கூடிய சாதனம் ஆவண பணம் எனப்படும். உதாரணம் திரைசேரி உண்டியல், வாக்குறுதி பத்திரங்கள் என்பன உள்ளன. அதாவது உதாரணத்துக்கு இப்ப சேமிப்பு தவணை வைப்புகளை தவிர இப்ப திரைசேரி உண்டியல் ஒன்று இருக்கு. நாங்கள் அதை பற்றி டீட்டெயிலா பார்ப்போம். அந்த திரைசேரி உண்டியல் என்பது அரசாங்கம் தனக்கு பணம் தேவைப்படும் பொழுது அரசாங்க உத்தரவாதத்துடன் ஒரு சர்டிபிகேட் ஒன்றை கொடுக்கும். அந்த சர்டிபிகேட்டை மத்திய வங்கியினூடாக வணிக வங்கிகளுக்கு வித்து, முதலாம் திரைச்சந்தை என்பது வணிக வங்கிகள் அதை வேண்டி வணிக வங்கிகள் நமது வாடிக்கையாளருக்கோ பொதுமக்களுக்கோ விற்கும். அப்படி விற்கும் பொழுது பொதுமக்கள் காசை கொடுத்து அந்த திரைசேரி உண்டியலை வாங்குவார்கள். அந்த திரைசேரி உண்டியலுக்கு வட்டி இருக்கின்றது, மாதாந்த வட்டி. அது 3 மாதமோ 1 மாதமோ 3 மாதமோ 1 வருஷமும் அங்கேயும் இருக்கலாம். அரசாங்க உத்தரவாதம் அரசாங்கத்துக்கு கொடுக்கப்படுற பணம் என்றபடியா அதை நம்பி வேண்டலாம். அது ஆவண பணம் என்று நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். அதுக்குரிய வட்டியும் இருக்கின்றது. கிட்டிய பணம் அல்லது அந்நிய பணம் விரைவாகவும் எளிதாகவும் பணமாக மாற்றக்கூடியதும் வருமானம் ஈட்டி தரக்கூடியதுமான சொத்துக்கள் கிட்டிய பணம் எனப்படும். விரைவாகவும் எளிதாகவும் பணமாக மாற்றக்கூடியதும் வருமானம் ஈட்டி தரக்கூடியதுமான சொத்துக்கள் கிட்டிய பணம் எனப்படும். உதாரணம் சேமிப்பு வைப்பு, சேமிப்பு சான்றிதழ், திரைசேரி உண்டியல், வைப்பு சான்றிதழ், தவணை வைப்பு. கிட்டிய பணம் என்று பணத்தின் பரிமாற்ற தொழிற்பாட்டினை நேரடியாக புரியாது.
ஆனால் சிறந்த ஒரு பெருமான திரட்டு சாதனமாக தொழிற்படும். அப்ப இந்த கிட்டிய பணம் அல்லது அந்நிய பணம் என்ற இந்த ஆவண பணங்கள் இல்லாட்டா அந்த போலி பணம் அதுகள் எல்லாத்தையும் சேர்ந்ததுதான் நாங்கள் கிட்டிய பணம் அல்லது அந்நிய பணம் என்று வேணும்னா திரவத்தன்மை கூடுதலாக உள்ளது. எந்த நேரம் நாங்கள் அதை காசா மாற்றிக் கொள்ளலாம், எந்த நேரம் நாங்கள் அதை காசா மாற்றிக் கொள்ளலாம் என்பதுதான் இந்த கிட்டிய பணம் இல்லது. அடுத்தது விருப்பு பணம். சட்டப்பணம் தவிர்ந்த பரஸ்பரம் இருசாராரின் விருப்பத்தின் அடிப்படையில் பரிமாற்று ஊடகமாக ஏற்றுக்கொள்ளப்படும் எந்த ஒரு சாதனமும் விருப்பு பணம் எனப்படும். உதாரணமாக காசோலை இல்லாட்டா வாக்குறுதி பத்திரம். ஒருத்தர் காசோலையை குடிக்கும் மேல காசோலை பணத்துக்கு அடுத்ததா நாங்க வங்கி பணம் சொன்னாலும் அது இரு சாரார் விரும்பி ஏற்றுக்கொள்றபடியாத்தான் அது அந்த பணத்தின் தன்மையை பெறுகின்றது. அதுல ஒரு சாராராவது எனக்கு இந்த காசோலை வேணாம் என்று சொல்ல உரிமை உள்ளது. அப்ப அப்படி எனக்கு இந்த காசோலை வேண்டாம், காசை கொண்டு சொன்னா அது பணமாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதே மாதிரி வாக்குறுதி பத்திரம் மட்டும் இருக்கின்றது. வாக்குறுதி பத்திரம் அபிடேவிட் மாதிரி எழுதி கொடுக்கிறது, நான் இந்த இவற்றிலிருந்து இவ்வளவு காசை வேண்டுகின்றேன், இந்த காலையில திருப்பி கொடுப்பேன். அதுகளெல்லாம் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில ரெண்டு பேருமே ஏற்றுக்கொள்ளுகின்றபடியாத்தான் அது வாக்குறுதி பத்திரங்கள் எல்லாம் பணமாக இருக்கு. இல்லாட்டா அதுகள் எல்லாம் பணம் இல்லை. அடுத்தது பதிலீட்டு பணம். பணத்துக்கு பதிலாக பணத்தின் பரிமாற்று ஊடக தொழிற்பாட்டை புரியக்கூடியதும் வருமான திருட்டு சாதனமாக தொழிற்படக்கூடியதுமான எலக்ட்ரினியல் சாதனங்கள் ஆகும். உதாரணம் கடன் அட்டை, அது பதிலீட்டு பணம். நான் உங்களுக்கு முதலே சொல்லியிருக்கேன். அடுத்தது பண நிரம்பல், பண வளங்கள் அல்லது நாணய கூட்டுகள். குறிப்பிட்ட ஒரு வருட காலப்பகுதியில் பொருளாதாரம் ஒன்றில் அரசு, மத்திய வங்கிகள் தவிர்ந்த பொதுமக்களிடம் புழக்கத்தில் உள்ள அல்லது சுற்றோட்டத்தில் உள்ள பணத்தின் அளவு பண நிரம்பல் எனப்படும். அப்ப பண நிரம்பல் என்றா என்ன? வங்கிகள், மத்திய வங்கிகள் தவிர்ந்த பொதுமக்களிடம் புழக்கத்தில் உள்ள சுற்றோட்டத்தில் உள்ள பணத்தின் அளவு பண நிரம்பல் என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளுகின்றோம். அப்ப இங்கு பொதுமக்கள் எனப்படுவது தனியார் நிறுவனங்கள், கூட்டுத்தாபனங்கள், கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் ஏனைய அமைப்புகளை குறித்து நிற்கின்றது. அப்ப இங்கு பொதுமக்கள் என்பது அதாவது ஒரு பண நிரம்பல் என்றா என்ன? ஒரு குறிப்பிட்ட கால பகுதியில பொருளாதாரம் ஒன்றில் அரசு, மத்திய வங்கிகள், வணிக வங்கிகள் தவிர்ந்த பொதுமக்களிடம் புழக்கத்தில் உள்ள அல்லது சுற்றோட்டத்தில் உள்ள பணத்தின் அளவு பண நிரம்பல் என்று சொல்லப்படுகின்றது. அப்ப இங்கு பொதுமக்கள் எனப்படுவது தனியார் அதை திருத்திக் கொள்ளுங்க, தனியாள் என்று சொல்லலாம். தனியார் நிறுவனங்கள், கூட்டுத்தாபனங்கள், கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் ஏனைய அமைப்புகளை குறிக்கும். அப்ப அரசு, மத்திய வங்கி, வணிக வங்கிகளிடம் உள்ள பண நிரம்பல் ஏன் உள்ளடக்கப்படுவதில்லை? அப்ப அரசு, மத்திய வங்கி, வணிக வங்கிகளிடம் உள்ள பண நிரம்பலில் ஏன் உள்ளடக்கப்படுவதில்லை? காரணம், அரசு பணத்திற்கு முறையான கேள்வியை ஏற்படுத்துகின்ற நிறுவனம் அல்ல. அரசாங்கம் ஒரு பணத்துக்கு ஒரு முறையான கேள்வியை ஏற்படுத்துகின்ற நிறுவனம் அல்ல. ஒவ்வொரு நிதியாண்டிலும் அரச வரவு செலவு திட்டத்தின் ஊடாக பொருளாதாரத்திற்குள் செலவினங்களை மேற்கொள்வதற்காகவே பணத்திற்கான கேள்வியை ஏற்படுத்துகிறது அரசாங்கம். இதனாலேயே அரசிடம் உள்ள பணம் பண நிரம்பலுக்குள்ள உள்ளடக்கப்படுவதில்லை. அப்ப அரசாங்கம் தான் தனக்கென்று வச்சு கொள்றதுக்காக பணத்துக்கு கேள்வியை ஏற்படுத்துறது இல்லை. வரவு செலவு திட்டத்தினூடாக செய்ய போற செலவினங்களுக்குத்தான் அதுக்கு காசு தேவைப்படும். அப்ப மத்திய வங்கி நாணயத்தை வெளியிடுகின்ற நிறுவனமே அன்றி பணத்திற்கு முறையான கேள்வியை ஏற்படுத்துகின்ற நிறுவனம் அல்ல. இதனால் மத்திய வங்கியிடம் உள்ள பணம் பண நிரம்பலில் சேர்க்கப்படுவதில்லை. அப்ப மத்திய வங்கியும் ஒரு பணத்தை வெளியிடுற நிறுவனமே ஒழிய அவங்க பணத்திற்கு முறையான கேள்வியை ஏற்படுத்துகின்ற நிறுவனம் அல்ல. இதனால் மத்திய வங்கியிடம் உள்ள பணம் பண நிரம்பலில் சேர்க்கப்படுவதில்லை. அப்ப நீங்கள் மத்திய வங்கி தன் வால்ட்டுக்குள்ள வச்சிருக்கிற காசு இல்லை. அது என்றைக்கு அந்த வால்ட்ல இருந்து வெளியில வருதோ அன்றைக்குத்தான் அந்த காசுன்ற பெறுமதியை அது ஏற்படுத்து. அது மட்டும் அது சுமார் கடதாசி தாழ்ல. வணிக
வணிக வங்கிகள் தன்னுடைய நாளாந்த செயற்பாடுகளுக்காக வேண்டி பணத்திற்கு கேள்வியை ஏற்படுத்துவதில்லை. அப்ப வணிக வங்கிகள் தன்னுடைய நாளாந்த செயற்பாடுகளுக்காக வேண்டி பணத்திற்கான கேள்வியை ஏற்படுத்துவதில்லை. தன்னுடைய வாடிக்கையாளர் கோருகின்ற போது அவர்களின் வைப்புகளை மீள வழங்குவதை நோக்கமாக கொண்டே பணத்தை பணமாக வைத்திருக்கின்றனர். இதனாலேயே வணிக வங்கிகளிடம் உள்ள பணம் பண நிரம்பலில் ஒரு கூறாக உள்வாங்கப்படுவதில்லை. அப்ப வணிக வங்கிகள் ஏன் அவையில் தன் வாடிக்கையாளருக்கு கேட்கிற நேரம் கொடுக்கறதுக்காக தான் காசை வச்சிருக்கணுமே ஒழிய தங்களோட ஆசைக்காக காசை வச்சிருப்பது இல்லை. இதனால வணிக வங்கிகள் வச்சிருக்கிற காசும் நாங்கள் காசாக நாங்கள் நோக்க மாட்டோம். அப்ப இப்ப யார் யார் வச்சிருக்கிற காசை நாங்கள் காசாக நோக்க மாட்டோம்? அரசாங்கம், மத்திய வங்கி, வணிக வங்கி. இந்த மூன்றும் வச்சிருக்கிற பணத்தை நாங்கள் பணமாக கொள்ளப்பட மாட்டோம். நாட்டில் உள்ள பண நிரம்பலுக்குள்ள அதை நாங்கள் கொள்ள மாட்டோம். இதை நாங்கள் திட்ட தெளிவாக விளங்கி கொள்ளுவோம். நாட்டில் உள்ள பண நிரம்பலுக்குள்ள அரச இல்லாட்டா மத்திய வங்கி இல்லாட்டா வணிக வங்கி வச்சிருக்கிற காசு பண நிரம்பலுக்குள்ள உள்ளடக்கப்படுவதில்லை. அடுத்தது இலங்கையின் பண நிரம்பலின் பாகுபாடு. பண நிரம்பல் பாகுபாடு. இந்த பண நிரம்பலை நாங்கள் என்ன மாதிரி பிரிச்சு வச்சிருக்கிறோம் என்பதை பார்த்துக்கொள்வோம். அப்ப இலங்கையின் பணச்சந்தையின் விரிவாக்கம், வங்கி தொழில் விரிவாக்கம் மற்றும் பணமாக பயன்படுத்தப்படுகின்ற சாதனங்களை கொண்டுள்ள திரவத்தன்மைக்கு ஏற்ப இலங்கை மத்திய வங்கி இலங்கையின் பண நிரம்பலை பின்வருமாறு வகைப்படுத்தி உள்ளது. இப்ப இலங்கை பணச்சந்தையின் விரிவாக்கம் என்பது எப்படி வருகிறது என்று சொன்னா, வங்கி தொழில் விரிவாக்கத்தை மற்றும் பணமாக பயன்படுத்துகின்ற சாதனங்களையும் அடிப்படையாக கொண்டு திரவத்தன்மைக்கு ஏற்ப மத்திய வங்கி இலங்கையின் பண நிரம்பலை பின்வருமாறு வகைப்படுத்தியுள்ளது. அப்ப மிக குறுகிய பண நிரம்பல். அப்ப மிக குறுகிய பண நிரம்பலை நாங்கள் M1 சொல்றோம். குறுகிய பண நிரம்பல் அது M1 என்று சொல்லுவோம். விரிந்த பண நிரம்பல் அது M2B என்று சொல்லிக்கொள்ளும். சீராக்கம் செய்யப்பட்ட விரிந்த பண நிரம்பல் அதையும் நாங்கள் M2B என்றுதான் சொல்லிக் கொள்கிறோம். அடுத்தது அதிவிரிந்த பண நிரம்பல் அது M4 என்று சொல்லிக் கொள்ளும். மிக குறுகிய பண நிரம்பல் என்ன? ஒரு குறிப்பிட்ட வருட காலப்பகுதியில் அரசு, மத்திய வங்கி, வணிக வங்கியில் தவிர்ந்த பொதுமக்களிடம் சுற்றோட்டத்தில் உள்ள தாழ்குற்றி நாணயங்களே மிக குறுகிய பண நிரம்பல் என்று கூறிக்கொள்ளுகின்றோம். இலங்கையில் பயன்படுத்தப்படுகின்ற பணத்தின் பூரண திரவத்தன்மை கொண்ட பணம் MO மாத்திரமே ஆகும். 100% திரவத்தன்மை கொண்டது என்ன? MO. அப்ப ஒரு நாட்டுல அரசு, மத்திய வங்கி, வணிக வங்கிகள் தவிர்ந்த மிச்ச எல்லா நாணயங்கள ஆக்கள்கிட்டையும் இருக்கிற பணத்திலே இருக்கிற தாழ் நாணயங்களையும் குற்றிகளையும் சேர்ந்ததுதான் கூட்டினதுதான் MO என்று சொல்லிக் கொள்கின்றோம். அடுத்தது குறுகிய பண நிரம்பல். அப்ப குறுகிய பண நிரம்பல் என்றா என்னன்னு சொன்னா, ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் அரசு, வங்கித்துறை தவிர்ந்த பொதுமக்களிடம் புழக்கத்தில் உள்ள சட்ட இரும பணமான தாழ்குற்றி நாணயங்களை பொதுமக்களின் பெயர்களில் வணிக வங்கிகளில் பேணப்படுகின்ற கேள்வி வைப்புகளையும் உள்ளடக்கிய மொத்த பணமே குறுகிய பண நிரம்பல் என்று நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். அப்ப குறுகிய பண நிரம்பல் M1 என்பது என்ன? MO பிளஸ் கேள்வி வைப்புகள். வணிக வங்கிகள்ல பொதுமக்களிடம் இருக்கிற கேள்வி வைப்புகளை தான் MOவோட கூட்டினா வருகின்றது M1. அப்ப குறுகிய பண நிரம்பல் என்றால் என்ன? M1 என்றால் என்ன? MO என்ற ஹார்ட் கரன்சியோட, அதாவது இந்த நாங்கள் சொல்லப்படுகின்ற பண தாள் குற்றி நாணயங்களோட நாங்கள்
கேள்வி வைப்புகளை கூட்டுவதன் மூலம் கிடைக்கிறது M1 ஆகும். விரிந்த பண நிரம்பல் குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதியில் பொருளாதாரத்தில் உள்ள குறுகிய பண நிரம்பல் M1 பொதுமக்களின் பெயர்களில் வணிக வங்கிகளில் பேணப்படுகின்ற சேமிப்பு தவணை வைப்புகளையும் உள்ளடக்கியது விரிந்த பணம் M2 என்று கருதப்படுகின்றது. அப்ப நாங்கள் இப்ப M1 என்ன? எம்ஓ சக கேள்வி வைப்புகள். அந்த எம்ஓ சக கேள்வி வைப்புகளை நாங்கள் M1 என்று சொல்றபடியா அந்த M1 சேமிப்பு வைப்புகளையும் தவணை வைப்புகளையும் கூட்டினா அதை நாங்கள் M2 என்று சொல்லிக் கொள்ளும். அப்ப M2 என்ன? M1 பிளஸ் தவணை வைப்புகளும் சேமிப்பு வைப்புகளும். அந்த தவணை வைப்புகளையும் சேமிப்பு வைப்புகளையும் நாங்கள் என்னென்று சொல்லிக் கொண்டோம்? போலி பணம் என்று சொல்லிக் கொண்டோம். அப்ப M2 M1 பிளஸ் போலி பணம் என்று லேசா சொல்லிக் கொள்ளலாம். அப்ப குறிப்பை பாருங்க. பொதுவாக உலகளாவிய ரீதியாக விரிந்த பண நிரம்பல் என்பது குறுகிய பண நிரம்பலுடன் அண்மிய பணத்தை சேர்க்கப்படுவதாகும். குறுகிய பணத்தோட நாங்கள் அண்மிய பணம் என்பது நாங்கள் பார்த்த ஆவண பணங்கள். இப்ப பாருங்க, கிட்டிய பணத்தை போலி பணம் என்று சொல்றோம். போலி பணத்துக்குள்ள இது இருக்கு, ஆவண பணமும் வருகின்ற. சீராக்கம் செய்யப்பட்ட பண நிரம்பல். சீராக்கம் செய்யப்பட்ட விரிந்த பண நிரம்பல் M2B என்ன என்று சொன்னால், அந்த முன்னுக்கு 3 இடங்கள் இருக்குதானே, அதுல விரிந்த பண நிரம்பல்ல M2 என்று போட்டுக்கொள்ளுங்க. M2B சீராக்கம் செய்யப்பட்ட பண நிரம்பல் தான் M2B என்று நாங்கள் சொல்லிக் கொள்வோம். அப்ப M2B என்பது என்னென்றா, உள்நாட்டு நாணய வங்கி பிரிவு இலங்கையின் பண நிரம்பலை பாதிப்பதை போன்று வெளிநாட்டு வங்கி பிரிவும் பண நிரம்பலை பாதிக்கின்றது. இதனால் வெளிநாட்டு வங்கி பிரிவியரையும் உள்ளடக்கியதாக 1998 முதல் இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட்ட மற்றொரு பண நிரம்பல் பாகுபாடு M2B எனப்படும். இது பின்வரும் விடயங்களில் உள்ளடக்கும். அப்ப நீங்க கவனிச்சு பார்க்கணும் என்னன்னு சொன்னா, சில பெரும்பாலான வங்கிகள்ல, வர்த்தக வங்கிகள்ல உள்நாட்டு நாணய வங்கி பிரிவோட ஃபாரின் கரன்சி பேங்கிங் யூனிட் ஒன்று வேறையாக இருக்கின்றது. அப்ப அந்த பிரிவில இருக்கிற பணமும் இந்த பண நிரம்பலை பாதிக்கும் என்ற காரணத்தால 98ஆம் ஆண்டு இலங்கையில அறிமுகப்படுத்தப்படுகின்றது M2B என்ற பணம். அந்த M2B என்ற பணம் என்ன நடக்குது என்று சொன்னால், M2B M2ஓட நாங்கள் NRFC அக்கௌண்ட்டையும் FCBU அக்கௌண்ட்டையும் சேர்த்துக் கொள்கின்றோம். அந்த NRFC அக்கௌண்ட்டை நாங்கள் QM என்று சொல்லிக் கொள்கின்றோம். அது வதிவற்றோர் வெளிநாட்டு நாணய கணக்கு உள்ள தவணை வைப்புகள், நான் ரெசிடென்ஸ் ஃபாரின் கரன்சி என்று சொல்லுவோம். பதிவற்றோர் வெளிநாட்டு நாணய கணக்கு. அப்ப இலங்கையில இல்லாதாக்கள் இங்க வச்சிருக்கிற வெளிநாட்டுல நாணயத்துல வச்சிருக்கிற கணக்கைத்தான் QM என்று நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். FCBU என்றது வெளிநாட்டு நாணய வங்கி பிரிவில் உள்ள உள்நாட்டவரின் வைப்புகள். அப்ப நான் சொன்ன மாதிரி FCBU என்ற வேறொரு டிவிஷன் இருக்கு. அந்த வெளிநாட்டு நாணய வங்கி பிரிவில் உள்ள உள்நாட்டவரின் வைப்புகளை தான் நாங்கள் இந்த பணத்தோட சேர்க்கின்றோம். அதை நாங்கள் RD என்று சொல்லிக் கொள்கின்றோம். அப்ப இந்த RDயையும் QMஐயும் M2ஓட கூட்டினா வாரது விரிந்த பண சீராக்கம் செய்யப்பட்ட விரிந்த பண நிரம்பல் M2B. அப்ப குறிப்பா பாப்பம், இந்த NRFC QMஇல் உள்ள வைப்புகள் 50% வெளிநாடுகளில் வசிக்கின்ற இளைஞர்களால் பேணப்படுகின்றது. இவர்கள் நாடு திரும்பியதும் இவற்றை உயர் பணமாகவே பெற்று கொடுக்கல் வாங்கல்களுக்கு பயன்படுத்துவதால் இது பண நிரம்பலில் ஒரு கூறாக உள்ளடக்கப்பட்டுள்ளது. அப்ப ஏன் என்று உங்களுக்கு விளங்குதுதானே? நான் ரெசிடென்ஸ் ஃபாரின் கரன்சி என்பது பதிவற்றோர் வெளிநாட்டில இருந்து உழைச்சு ஃபாரின் கரன்சிலேயே இங்க கொண்டு சேர்க்கினோம். அவர்கள் ஒரு காலத்துல இங்க சேர்ந்த பிறகு அந்த காசை இலங்கை காசுல விட்ரோ பண்ணினோம். விட்ரோ பண்ணி என்ன செய்யணும்? அந்த காசை செலவழிக்கணும். அதனாலதான் அந்த காசை நாங்க பண நிரம்பலுக்குள்ள சேர்க்க வேண்டி வருகின்றது. அப்ப FCBU என்பது என்ன? RD. இவ்வைப்புகளை இலங்கை மத்திய வங்கி வெளிநாட்டு சொத்துக்களாக அன்றி உள்நாட்டு சொத்துக்களாகவே கருதுகின்றது. இதனாலேயே இதுவும் பண நிரம்பலில் கூடாக உள்ளடக்கப்படுகிறது. அப்ப FCBU ஃபாரின் கரன்சி பேங்கிங் யூனிட் என்பது என்ன என்று சொன்னால், இந்த வங்கிகள் நடக்கின்ற வெளிநாட்டு செலாவணியில நடக்கின்ற செக்ஷன் பேங்கிங் யூனிட்,
அதிலேயும் உள்நாட்டு ஆக்களோட சொத்துக்களாகவே இலங்கை மத்திய வங்கி கருதுகின்றது. இதனாலேயே இதுவும் பண நிரம்பலில் ஒரு கூறாக உள்ளடக்கப்படுகின்றது. அப்ப அடுத்தது அதிவிரிந்த பண நிரம்பல். அதிவிரிந்த பண நிரம்பல் M4 என்னன்னு சொன்னால், இலங்கையில் பண நிரம்பலை சட்ட உரிம பணம் வர்த்தக வங்கிகளிடம் உள்ள பொதுமக்களின் வைப்புகள் மாத்திரமன்றி உரிமம் பெற்ற சிறப்பு வங்கிகள் மற்றும் நிதி கம்பெனிகளிடம் உள்ள வைப்புகளும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. இதனால் இவற்றையும் உள்ளடக்கியதாகவே இலங்கை மத்திய வங்கியில் 2002 முதல் அறிமுகப்படுத்தப்பட்ட மற்றொரு பண நிரம்பல் பாகுபாடு M4 எனப்படுகின்றது. அப்ப M4 என்றது என்னன்னு சொன்னால் M2B, நாங்க முதல் பார்த்தோம் M2B. அந்த M2B வந்தது உரிமை பெற்ற வர்த்தக வங்கிகளோட பணத்தை தான் அதுக்குள்ள இருக்கின்றது, அந்த M2Bக்குள்ள. அப்போ வர்த்தக வங்கிகளை 2 விதமா பிரிக்கலாம். ஒன்று உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகள், ஒன்று உரிமம் பெற்ற சிறப்பு வங்கிகள். உதாரணம், உரிமம் பெற்ற சிறப்பு வங்கிகளுக்குள்ளதான் தேசிய சேமிப்பு வங்கி, அந்த கேள்வி வைப்புகளை வச்சிருக்காத வங்கிகள் எல்லாம், வங்கி என்ற பேர்ல இருக்கிறதுகள் எல்லாம் உரிமம் பெற்ற சிறப்பு வங்கிகள் வந்து பெறுகின்றது. உதாரணத்துக்கு தேசிய சேமிப்பு வங்கி. அப்ப இந்த தேசிய சேமிப்பு வங்கியில இருக்கிறதும் பொதுமக்களோட பணம் தானே. அப்ப அதுவும் பண நிரம்பல்ல பாதிப்பை ஏற்படுத்தும் என்றதால 2002ஆம் ஆண்டு மத்திய வங்கி அவங்கள்ட்ட இருக்கிற பணத்தையும் பண நிரம்பல்ல சேர்க்க வலிக்கிறது. அதே மாதிரி நிதி கம்பெனிகள், பினான்ஸ் கம்பெனிஸ்ல நாங்கள் வைப்புகள் என்று வச்சிருக்கிற பணம் வந்து மக்களோட பணம், அதுவும் பண நிரம்பல்ல பாதிப்பு ஏற்படுத்துறபடியா M4 என்ற அதிவிரிந்த பண நிரம்பல் வந்து M2B சக லைசன்ஸ் ஸ்பெஷலைஸ் பேங்க் உள்ள வைப்புகள், அதாவது LSB உள்ள வைப்புகள், உரிமம் பெற்ற சிறப்பு வங்கிகள் உள்ள வைப்புகளை நிதி கம்பெனிகளிடம் இருந்த வைப்புகளை கூட்டுவதன் மூலம் இந்த இதை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப நாங்கள் இப்படியே இது கொஞ்சம் தொடர்ந்து கொண்டு போகின்றது. அதுல ஒரு உதாரணமும் இருக்கின்றது. அவை நாங்கள் இப்ப என்ன செய்ய போகின்றோம் என்று சொன்னால், அடுத்த முறை நாங்கள் ஒரு சின்ன ரிவிஷன் செய்து போட்டு அந்த கணக்கை செய்து கொண்டு நாங்கள் மிச்ச இதுகளுக்குள்ள போவோம். அப்ப நீங்கள் அடுத்த கிழமை இந்த பணத்திட்ட மிச்ச நோட்ஸையும், அதே சமயம் இதுக்கு அடுத்த நோட்ஸாக 13ஆக பொது விலை மட்டம் என்ற நோட்ஸ் இருக்கு, ஜெனரல் பிரைஸ் லெவல். அந்த பொது விலை மட்டத்தின் நோட்ஸையும் வாசிச்சு வச்சிருந்தோம். நாங்கள் இயலுமான மட்டும் அந்த செக்ஷனையும் சேர்த்து நாங்கள் முடிப்போம். ஆகவே இன்று இந்த வகுப்பை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கின்றேன். நாங்கள் அடுத்த சனிக்கிழமை எப்படியும் தொடர்வோம். மாணவர்கள் தொடர்ந்தும் எல்லா பாடங்களையும் நீங்கள் ரிவைஸ் பண்ணி கொண்டு வருகிறீர்கள் என்ற நம்பிக்கையில் தான். ஏனென்றால் எக்ஸாமுக்கு இன்னும் 2 மாதம் தான் உள்ளன. ஆகவே நான் இத்துடன் இந்த வகுப்பை நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி.